என்ன செய்தி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது, தேவ தூதர்களும் அசுத்தாவிகளும், அதாவது ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், டெவில்ஸ், அசுத்த ஆவிகளும். 3 வாரமாக நான் கர்த்தரிடத்தில் கேட்டிருந்தேன், ஆண்டவரே நிறைய பிரசங்கம் பண்ணுறோம், தேவனுடைய வார்த்தை சொல்கிறோம், சபையில் ஒரு அற்புதத்தை ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்களே, ஒன்று அதை பண்ணுங்கள். நம்ம சபையிலே குடும்பத்திலே இந்த அசுத்த ஆவிகளுடைய போராட்டங்கள் இருந்தால், சாபங்களுடைய போராட்டங்கள் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் வந்து நீக்குங்க. நம்ம சபையில் ஒரு நபரு கூட விடுதலை ஆகாமல் இருக்கக்கூடாது, இருந்தாலும் அவர்களை நீங்கள் காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் நல்லது. அப்புறம் நான் என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னால், 3 வாரமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், கேன் யூ கிவ் மீ ஏ டீமன் என்கவுண்டர் இன் திஸ் 3 weeks? நான் செய்தி சொல்வதற்கு முன்பாக ஒரு டீமனை நான் பார்க்கணும். ஒரு டீமனை பார்க்கணும்னா நான் பார்க்கணும், அப்படியே பார்க்கறதில்ல. நிறைய பாசங்கள்லாம் சொல்கிறது கேட்டுருப்பீங்களா? அவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கு உள்ளேயே ஒரு அசுத்தாவி இருக்கிறது கர்த்தர் வந்து காட்டுவார். அப்படி இங்கே காட்டுங்க. அது அனுபவம் இல்லாமல் போய் என்ன போய் இங்கே நிற்கிறது, எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள், கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா? நான் ஒரு அசுத்த ஆவியை இல்லை ஒரு டீமனு ஒரு சாத்தானே பார்த்துருப்பேனா இல்லையா இந்த 3 வாரத்தில்? இல்லை, அவர் என் ஜெபத்தை கேட்கல. அவருக்கு தெரியும், நீ எல்லாம் நிற்க மாட்ட தம்பி, பெருமைக்காகவோ இல்லை நீ வந்து நாட்டி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீ கொஞ்சம் நாட்டி, நீ கேட்குறதெல்லாம் நான் கொடுக்க முடியாது. ஆகலாம் இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் கேட்பது அனைத்தும் சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்காமல் இருந்தாலும் அதுவும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதற்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ராத்திரியில் தூங்கும் போதெல்லாம் பாதி ராத்திரியில் தண்ணி குடிக்க இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறது எழுந்திருப்போம். எழுந்துட்டு குடிச்சிட்டு வந்த பிறகு எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் அதை ஜெபித்துக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே அனுபவத்தை தாங்க, ஒரு டீமனை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே இருட்டாக இருக்கும் இல்லையா, இருட்டெல்லாம் பார்ப்பேன், யாராவது தெரியுறாங்களா? ஏன் நான் சொல்லுகிறேன்னா, கிறிஸ்துவர்களில் கூட அநேகர் பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்காக தான் இன்ட்ரடக்ஷன் பாஸ்டரிங்னு சொல்ல, நாம் பயப்படும் ஆரம்பித்தாரா இல்லையா? 36வது சங்கீதம் 46வது சங்கீதம் யார் செலக்ட் பண்ண சொன்னாங்க? ஆவியானவர் என்ன நம்ம சபைக்கு சொல்ல விரும்புகிறாரோ அதுக்கு வந்து அடித்தளத்தை வந்து ஃபவுண்டேஷனை போட்டு இங்கே வச்சிருக்கிறார். ஆகையினால ஒவ்வொரு நாளும் ராத்திரிலையும் 2-3 வாரமாக நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். ராத்திரியில் ஒரு முறையாவது எழுந்திருப்பேன். நான் எழுந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, நோண்டி எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. திடீர்னு இப்படி திரும்பி எங்கள் மனைவி தூங்கியிருந்தாங்க, இப்படின்னு தொட்டு பார்த்தா கால் இருக்குது. பயந்துட்டு ஒரு செகண்ட் ஷேக் ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தா பாதி ராத்திரியில் தலை அங்கே கால் இங்கே வச்சு படுத்துட்டு இருக்காங்க. சொல்ல வேண்டாமா எனக்கு? ஏன்னா ஃபேன் ரிப்பேர் ஆகிருந்தது, அதை கழிச்சு கொடுத்துருந்தேன். அந்த ஸ்டாண்டிங் ஃபேன் ஒன்று இருக்குது, அது என் தலைக்கு பின்னால் வச்சுக்கிட்டு நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி பாதி ராத்திரியில் அந்த பக்கம் திரும்பி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு என்கவுண்டர் கிடையாது, டீமன் என்கவுண்டர் கிடையாது. நான் கேட்டுக்கொண்டு உண்மையாகவே நான் கேட்டேன். ப்ளஸ்ஸு இந்த காலகட்டத்தில் எந்த ஆசீர்வாதமாக நல்லா கவனிங்க, ஒரு சபையில் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை நாம் சொல்லும்போது கூட டீமன் வந்து இல்லை அந்த சாத்தானோ பிசாசோ நம்மை விட்டு விடுவானே தவிர, ஒரு சத்தியத்தை நாம் சொல்ல வரும்போது தெய்வ தூதர்கள் இப்படி, சாத்தான் இப்படி, அவனிடத்திலிருந்து இப்படி நாம் தப்பிக்க வேண்டும், இயேசுடைய சிலுவை மரணம், இந்த பைபிளுடைய அடிப்படை சத்தியங்களை நாம் சொல்ல வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தாக்கங்கள் வரும். ஸோ ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். ப்ளஸ் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் முழு புத்தகத்தை படிக்க வேண்டும். சில முக்கியமான செய்தியை சொல்லும்போது 1-2 புத்தகத்தை முழுசாக படிச்சுட்டு தான் நான் வந்து செய்திக்கு வருது. அந்த புத்தகத்துக்கும் செய்திக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் எனக்கு ஒரு திருப்தி, வேதத்தில் அதிகமாக அந்த காலகட்டங்களிலே காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. சரி இருக்கட்டும், இது இதனுடைய பேக்ரவுண்டு. ஸோ நல்ல வேளை கர்த்தர் எனக்கு அந்த ஒரு என்கவுண்டரை கொடுத்துருந்தேன்னா நான் இங்கே இருந்திருப்பேனோ இல்லை ஜெயித்திருப்பேனோ நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும் எப்பப்போ யார் யாருக்கு எந்த ஜெபத்திற்கு ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று. ஆகையினால சில நேரத்தில் நம்ம சில வாயை சும்மா இருக்கிறதில்ல, வாயில் விட்டு சொல்லிவிடுவோம், இந்த மனுஷன்கிட்ட வாழத்தை விட சாகலாமே அப்படின்னு. அந்த வேலையில் எடுத்துக்கொள்ள மாட்டேறான், ஜெபிப்போம், ஆனால் கேட்க மாட்டார். அவருக்கு தெரியும் நம்ம வந்து அறியாமையிலே வாயிலே சில ஜெபங்களை செய்து விடுகிறோம். ஸோ ஆகையினால இன்றைக்கு இது நிறைய செய்திகளாக போகும். இன்றைக்கு ஒரு பார்க்க மாத்திரம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, கண்களுக்கு தெரியாதவர்களை புரிந்து கொண்டு, அண்டர்ஸ்டாண்ட் த இன்விசிபிள். இன்விசிபிள் யார்?
நம்ம செய்கிற ஒவ்வொரு போராட்டமும் நீங்கள் ஃபிசிக்கல் போராட்டம் நினைக்கிறீங்களா? இல்லை, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய போராட்டம். கண்களுக்கு தெரியாதவர்களை புரிந்து கொண்டு கண்களுக்கு தெரியும் வாழ்க்கையை கர்த்தரின் உதவியுடன் ஆசீர்வாதமாக வாழ்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களுக்கு தெரியாதவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ உங்களுக்கு பயப்பட வைக்கிற பாருங்க, உங்கள் பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற கண்களுக்கு தெரியாதவரை பார்த்து நல்லா இருக்கேன்னு கேளுங்க. ஏஞ்சலாக கூட இருக்கலாம். ஏன் நீங்கள் சாத்தானே நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன், கண்களுக்கு தெரியல, கண்களுக்கு தெரியாத. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பக்கத்து சேரில் உட்கார்ற அளவுக்கு விசுவாசிகளை கொண்டு வாங்க. சேருகளை காலியாக வைக்காதீங்க, சரியா? ஸோ அதற்காக நான் பயப்பட வைக்கவில்லை. ஸோ கண்களுக்கு தெரியாதவர்களை புரிந்து கொண்டால் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் சாபம் இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. நிறைய சண்டைகள், நிறைய டிப்ரெஷன்லாம் குடும்பத்தில் வருது. அதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க? ஃபிசிக்கலாக உங்கள் கணவர் உங்களோட தொடர்ந்து சண்டை போடுகிறார். உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவிகள், இல்லை நண்பர்கள், உங்கள் கம்பெனியில் வேலையில் செய்கிறவர்கள் ஃபிசிக்கலாக உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கண்களில் பார்க்குறது அந்த நபர் என்னோட சண்டை போடுகிறார். நோ, அவனுக்கு பின்னாலே ஒரு சக்தி சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தை கூட நிறைய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த கேத்தலிக்ஸுடைய, கிறிஸ்தவருடைய சொத்துக்கள் மீது இப்போ கண்கள் விழுந்திருக்கிறது. முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் மீது ஒரு சட்டம் கொண்டு வந்துருவாங்க தெரியுமா? வக்ஃப் போர்டு. அது முஸ்லீம்களுக்கு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் அந்த மசூதிக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் இருக்கும். அந்த காலத்தில் ராஜா கொடுக்குறது, ராஜாங்க அக்பர் அவங்களாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இஷ்டமாக எடுத்து லேண்டை கொடுத்துருவாங்க மத சம்மந்தப்பட்டதுக்கு. அதுக்கெல்லாம் இப்போ என்ன இல்லை, பட்டா கிடையாது, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது இல்லையா? அவைகளெல்லாம் நாங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் எடுத்துக்குது. அடுத்ததாக அவர்கள் கேத்தலிக்ஸாக ஒரு கட்டுரை எழுதுனாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க, அவங்க வெப்சைட்டில் கூட போட்டாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே அதிகமான நிலங்களை, சொத்துக்களை வைத்திருக்கிறது கேத்தலிக் சர்ச். ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அனாதை ஆசிரமங்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் கையை வைத்திருக்கிறார்கள். ஃபிசிக்கலாக பார்த்தா கவர்மெண்ட் பண்ணுது. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய கண்களில் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு பின்னால் இருக்கிற சக்தி தான் பண்ணுது. ஸோ எப்படி இதை நான் தப்பிக்கிறது? முதல்ல அந்த சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி துரத்த வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஸோ அதே போல் அது அரசாங்கமாக இருக்கட்டும், நம்ம இப்போ வீடுகளுக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், தேவ தூதர்களும் சாத்தானும், இல்லை டீமன்ஸ் என்று சொல்லுகிற, ஈவில் ஸ்பிரிட் என்று சொல்லுகிற, அசுத்த ஆவிகள் என்று சொல்லுகிறவர்களை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணலாம், சரியா? ப்ளஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவரே எனக்கு ஒரு சாத்தானுடைய என்கவுண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் கொடுக்கல. முதல் விஷயம் சொல்லுகிறேன், யாராவது உங்ககிட்ட எங்கள் வீட்டில் சில பேர் சொல்லுவாங்க, அவங்கள அதிகமாக காட்டிக்கொள்ள சொல்லுவாங்க. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படியே வாசப்படியில் சாத்தான் எட்டி பார்த்தான், ஏசு நாமத்தில் புறப்பட்டு போட்டு சொன்னேன், போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே பெருமையாக சொல்லிப்போம். ஒரு முறை ஓகே, 2 முறை ஓகே, அதை ரெகுலராக அவங்க சொல்லிக்கொண்டு இருந்தாங்கன்னா அப்படிப்பட்டவங்கள நம்பாதீங்க. தே ஆர் இன்விசிபிள். நம்முடைய கற்பனையிலே தான் சாத்தான் என்ன பண்ணுவான், வஞ்சிக்கிறான். இல்லை பிரதர், அது ஓகே, நான் தேவதூதனை பார்த்தேன்னு சொன்னால் அவனையும் நம்பாதீங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தேவதூதன் கேப்ரியல் வந்தார், நாங்கள் இட்லி சாப்பிட்டோம். தேவதூதன்லாம் இட்லி சாப்பிட மாட்டாரப்பா. அதையும் நம்பி போகிற கூட்டம் இருக்குது. ஆமாம், நாங்கள் போனோம், நாங்கள் இட்லி சாப்பிட்டோம், தேவதூதன் இட்லி சாப்பிட்டு நாங்கள் பேசிட்டு போனோம், அப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் இயேசுவை பார்த்தேன், நான் தேவதூதரை பார்த்தேன், சாத்தானை பார்த்தேன்னா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க உண்மையாகவே சொல்லுவாங்க, ஏன்னா அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவனாலே. ஆகையினால இதுக்கு மேலே நமக்கு இன்னொரு ரெவல்யூஷன் தேவையே இல்லை. இந்த வேதத்தில் எல்லாமே இருக்குது. இனிமேல் உங்களை சந்திக்க தேவதூதர்களை கர்த்தர் அனுப்ப வேண்டாம். ஆனால் இன்விசிபிளாக அனுப்பி காப்பாற்றுவார். சாத்தான் இன்விசிபிளாக உங்களுக்கு தொல்லை கொடுப்பான். ஆனால் நான் ஃபிசிக்கலாக பார்த்தேன், அவங்களோட பேசினேன், டீ குடித்தேன், கேப்பச்சினோ குடித்தேன், இட்லி சாப்பிட்டேன், அதெல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்காதீர்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். நம்ம தெய்வ செய்திக்கு சீக்கிரமாக கடந்து போவோம். முதல்ல ஏஞ்சல்ஸ் குறித்து வெறும் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி சாத்தானை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம முதலாவது சாத்தானை பார்க்கணுன்னா, அவன் தான் நமக்கு ஆபத்து கொடுக்குறான், ஆனால் ஏஞ்சல்ஸ் நமக்கு நன்மை செய்கிறார்கள். ஆகையினால நமக்கு தெரியும், ஏஞ்சல்ஸ் தேவதூதர் ஒரு சிறிய அறிமுகம். ஆர்ச் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ச் ஏஞ்சல்ஸ்னால் பிரதான தூதர்கள். பிரதான தூதரில் யார் இருக்கிறார்? முதல்ல
மைக்கேல் என்று சொல்லக்கூட மிகாயேல் இருக்கார், மிகாவேல்னு சொல்லுவோம். அவருடைய பர்பஸ் என்ன தெரியுமா? அவர் யுத்தம் பண்ணுற தேவதூதன். அவர் யார்? அவர் மிகாயேல். இந்த 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 படத்தை நீங்கள் அநேக ரோமன் கேத்தலிக் சர்ச்சிலையும் பார்த்துருப்பீங்க. மிகாயேல் தூதன். அந்த தானியேல் ஜெபம் பண்ணும்போது கூட அவருக்கு பதிலை கொண்டு வரும்போது அந்த சண்டை நடந்தது இல்லையா, அதில் உதவிக்கு வந்தது இந்த மிகாயேல் தூதன் தான். இவர்களை குறித்து இவர்கள் எப்படியெல்லாம் நம்ம காப்பாற்றுவாங்கன்றது நமக்கு கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை பார்ப்போம். ரெண்டாவது, அந்த ஆர்ச் ஏஞ்சலில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் யார்? கேப்ரியல் தூதன். இவருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நேராக மெசேஜை கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்குற மெசேஜை மக்களிடத்தில் சேர்க்கிற ஒரு வேலை. அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவார் தெரியுமா? இவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பேச்சுலர் ஒரு பெண்ணிடத்தில் வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணுற விதம்னா அந்த அம்மா ஓகே சொல்லிடுவாங்க. எப்படி? உன் வயிற்றிலே வந்து பரிசுத்த ஆவியான ஒரு உண்மை குழந்தை பிறக்கும்னு சொன்னால் அவங்க வந்து ஓகே சொல்கிற அளவுக்கு பேசுவார். அவ்வளோ கன்வின்சிங். இவரே கேப்ரியல் பழைய ஏற்பாட்டில் இருக்காரா? இருக்காரு. ஆனால் நம்ம புதிய ஏற்பாடு தான் தெரியும். தானியேலுக்கு கூட செய்தியை கொண்டு வந்தது கேப்ரியல் தான். வர்ற இடத்துல சாத்தான் பிரச்சனை பண்ணதுனால மிகாயேல் வந்து அவருக்கு உதவி செய்தார். இவர் வந்து வெறும் மெசேஜை போய் டெலிவரி பண்ணுறவர். இவர்களை குறித்தெல்லாம் பிறகு பார்ப்போம். மூன்றாவது வந்து கேருபீன்கள்னு சொல்லுவாங்க. இந்த கேருபீன்கள் எங்கே வருது அப்படின்னு சொன்னால், ஆதி ஆகமத்தில் கர்த்தர் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, தே ஆர் கார்டிங் த கார்டன் ஆஃப் ஈடன். கர்த்தருடைய அந்த கார்டன் ஆஃப் ஈடனை வந்து காப்பாற்றுற வேலை. எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து போனாங்களோ, கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு கேருபை அழைத்து அந்த ஞானத்தின் கனிகள் கொடுக்குற அந்த மரத்தை என்ன பண்ணு, நீ பாதுகாத்துக்கு சொல்லுவாங்க. அப்போது அந்த கேருபு என்ன பண்ணார்? சுடரொளி பட்டயம் ஏந்தியவராக அதை பாதுகாக்கிறார். ஸோ அந்த சாத்தான் கேருபு தான். தள்ளப்பட்ட தூதன் இருக்கான் இல்லையா, அவன் எந்த கேட்டகரியில் வர்றவன்? இந்த கேருபு அப்படின்னு சாத்தான் குறித்து நம்ம எசேக்கியாவிலையும் நம்ம ஏசாயாவிலையும் நம்ம வாசிக்கலாம். அவரும் இந்த கேட்டகரியில் வர்றவர் தான். அடுத்ததாக இன்னொருத்தர் இருக்கிறாரு, சேராபீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேராபீன்கள். இந்த சேராபீனுடைய முக்கியமான வேலை என்ன? இவங்களுக்கு 6 ரெக்கைகள் இருக்கும். 2ல் முகத்தை மூடிக்கொண்டு, ரெண்டு ரெக்கைகள் மூலமாக தன் உடலை மூடிக்கொண்டு 2 ரெக்கைகளில் பறந்து கொண்டு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாடினோமா? இது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு பாடணும் இல்லையா? இவங்களுடைய வேலை எப்படி? ஸோ இவங்களையெல்லாம் பார்த்துட்டோம். நம்முடைய அண்ணனை இன்னும் பார்க்கல. அந்த கேட்டகரி அவங்க யாருன்னா ஃபாலன் ஏஞ்சல், தள்ளப்பட்டார். யாரும் கேருப் தான். ஆனால் முதலாவது பாவம் பூமியிலே உருவாகவில்லை. முதலாவது பாவம் நடந்தது பரலோகத்திலே. ஏனென்று சொன்னால் இவர் தான் வந்து நான் தேவனுக்கு மேலே நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இவர்களை குறித்து எல்லாம் நம்ம வந்து அடுத்த முறை பார்க்கலாம். இவரை குறித்து தான், இவருடைய அசிஸ்டன்ட் குறித்து தான் இன்னும் நமக்கு பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ரஃபேல்னு ஒரு பேர் கேள்விப்பட்டீங்களா? ரஃபேல் தூதன் நம்முடைய வேதாகமத்தில் எந்த இடத்துல வராது. ரோமன் கத்தோலிக்கர்களுடைய தள்ளுபடி ஆகமங்கள்னு ஒன்று இருக்குது பைபிளில். கேனனைசேஷனில் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் தான் இங்கே இருக்கிறது. அங்கீகரிக்கப்படாத சப் கேட்டகரி, வேதத்தை விட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற, அது வந்து அங்கீகரிக்கப்படாத புத்தகங்கள் அப்போக்ரிஃபான்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தில் த புக் ஆஃப் தௌபித், த புக் ஆஃப் ஏனோக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் வந்து இந்த ரஃபேல் பற்றி வரும். அவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறதில்லை. ஏன்னா நாம் இதைத்தான் வேதமாக கருதுகிறோம். அந்த செகண்டரி கேட்டகரியில் இருக்கிற புத்தகங்கள் வேண்டாம். மூன்றாவதாக அதர் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை என்ன? இந்த தூதைகள் பணிவிடை செய்ய நமக்காக கர்த்தர் உருவாக்குறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு பணிவிடை செய்ய, கர்த்தர் கொடுக்குற காரியங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்ய. நீங்கள்லாம் போயிட்டே இருக்கிறீங்க, வண்டியில் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரே ஒரு செகண்டு மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை மிஸ் பண்ண வைத்தது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் காப்பாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார், என்னவென்று சொல்லுவார்? அந்த சிறியவர்கள் என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவரை குறித்த தேவதூதர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார். ஸோ கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு குட் நியூஸ் என்ன நமக்கு அப்படின்னு சொன்னால், தேவதூதர்களை நமக்காக பாதுகாப்பதற்கும், மற்ற காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில், நீங்கள் டிப்ரெஷனில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற நேரத்தில், ஏதோ ஒரு கரம், ஏதோ ஒரு உணர்வு நம்ம கொண்டு தூக்கி விடுறது மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் சேருக்கு பக்கத்தில் தேவதூதன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறார் உங்கள் சேர் பக்கத்தில், உங்கள் வீட்டில், அறையிலே. எத்தனையோ பெண்கள் தங்கள் கண்ணீர்களை எங்கே அழுகுறாங்க தெரியுமா? சொல்லுங்க. ஹாலில், லிவிங் ரூமில் அழுகுறது இல்லை.
கிச்சனில் அழுவுறதில்ல, பெட்ரூமில் அழுவுறதில்ல, பாத்ரூமில் போட்டு தண்ணி ஓன்னு அது சத்தத்தில் இவர்கள் ஓ என்று அழுகிறார்கள். ஏன் அப்படின்னா, என் சத்தம் வெளியே கேட்டுவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த பாத்ரூமில் கூட தேவ தூதர்கள் வந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறாங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ ஆகையினால இன்றைக்கு தேவ தூதர்களை குறித்து இன்னொரு முறை நாம் தெய்வ செய்தியை பார்க்கலாம். பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் இருக்கிறது இதில். ஸோ தேவ தூதர்களை பற்றி அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சாத்தானையும் தள்ளப்பட்ட தூதர்களையும் எப்படி அடையாளம் கண்டு நம்ம வாழ்க்கையில் அவங்க வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை தான் பார்த்துக்கிட்டு நாம் செல்ல போகிறோம். ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்குமா? பிசாசை வந்து கிறிஸ்தவர்கள் பிடிப்பாங்களா? அது கரெக்டான ஆன்சர் தான். கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அப்படின்னா, நம்முடைய சரீரமே என்ன? தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் தங்குறது. அங்கே ஒரே சேர் தான் இருக்கும். ஒருத்தர் சேர் மேலே இன்னொருத்தர் உட்கார முடியாது. காரில் வந்து இடம் பத்தலைன்னா ஏன் மடியில் உட்காந்துக்க, மடியில் உட்காந்துக்க, ட்ரெயின்லலாம் உட்கார மாதிரிலாம் உட்கார முடியாது. இருந்தால் உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இல்லை என்றால் அது காலியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு 7 பேரை கூப்பிட்டு வந்துடுவான். ஆகையினால நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வச்சு கொள்ளுங்கள். ஸோ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவனை வந்து பிசாசுகள் பிடிக்காது. ஸோ பொசஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் நெவர் பொசஸ்டு வித் சாத்தான், பட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை, டெம்ப்டட் பை சாத்தான். பாஸ்டர்கள் கூட, பெரிய ஊழியர்கள் கூட இந்த சாத்தானுடைய சோதனை இருக்கும். நமக்கு சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? சோதித்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு அந்த பாவத்தில் விழுந்து விடுவோம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளை. யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. நல்ல கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவர் பண்ணுற துரோகம் வந்து சமாளிக்க முடியாமல் நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவோம், சபிக்க ஆரம்பிச்சிருவோம். அவர்கள் போகிற வழியில் தடைகளில் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்களுக்கு நஷ்டம் வரும்படி ஏதாவது செய்துவோம். பாருங்கள், அது யார் பண்ணுறது? அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். ஆனால் பிசாசு பிடிக்கலை. நல்லா கவனிங்க, பிசாசு கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏன்? உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனால் பிசாசு கிறிஸ்தவர்களை சோதிக்கும். அதனால தான் இயேசுவையே சோதித்தது. சோதித்தானே இல்லையா அவன்? 40 நாட்கள் முடியும். ஸோ டெம்ப்டிங் இஸ் நாட் எ சின். சோதிக்கப்படுவது பாவம் இல்லை. அதன் சோதனையில் விழுந்து விடுவது பாவம். உடனே எழுந்தும் விட வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனை வரும். சரி, இருக்கட்டும். நாம் வந்து இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய கண்களுக்கு தெரியாத எதிரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத வசனம் சொல்லுகிறது 3 1 பகுதி தூதர்கள் சாத்தானோடே தள்ளப்பட்டார்கள். புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன். தேவனிடத்தில் ஒரு 30 லட்சம் தேவ தூதர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 30 லட்சம். இந்த சாத்தானோட வந்தவங்க எத்தனை பேர்? 10 லட்சம். 3 1 பாகம் வந்துட்டாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிறது அந்த 10 லட்சமோ, அந்த கவுண்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. சரியா? அந்த 3 1 பாகம் தேவ தூதர்களும் லூசிஃபர் தான் இருக்கிறாங்க. அப்படி என்றால் மற்றவங்களாம் பிரதர், அதை குறித்தெல்லாம் பார்ப்போம். நம்ம மற்றவங்களாம் காட்டேரி, குட்டி பிசாசு அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமானது ஊழியமும் அசுத்தாவிகளை துரத்துவதும். நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஊழியம் செய்யும்போது, ஒரு கிராமத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்போது, ஒரு குடும்பம் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வருகிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஊழியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்கிறது, அந்த குடும்பத்திற்காக சுவிசேஷத்தை சொல்கிறீங்க, அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். முதல்ல அவங்களுக்காக தொடர்ந்து எதற்காக ஜெபிக்கணும் தெரியுமா? அவர்கள் பிசாசுகளிலிருந்து விடுபடணும். அந்த பிசாசுகள் மூலமாக சில நேரத்தில் வியாதிகள் வரும். அந்த வியாதிகளிலிருந்து விடுபட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தீங்கன்னா 12 முறை பல வசனங்களில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கார்? 12 இன்ஸ்டன்ஸ் இருக்கிறது. எத்தனைன்னா நூற்றுக்கணக்கான துரத்திருக்கிறார். ஆனால் எழுதப்பட்டது மட்டும் 12 முறை இந்த வசனங்களில் இருக்கிறது. இந்த இமேஜ் ஒன்றா நான் போடுறேன், நீங்கள் அப்புறம் பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், யோவான் சுவிசேஷத்தில் இயேசு பிசாசுகளை துரத்தியதாக ஒரு இன்ஸ்டன்ஸும் குறிப்பிடப்படவில்லை. இந்த 12 நிகழ்ச்சிகளும் மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் என்று யோவான் ஏன் குறிப்பிடலை? அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னா, அவருடைய இன்ட்ரெஸ்ட்லாம் இயேசு தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு நோக்கம் இருந்தது. மார்க் என்ன பண்ணுவார்? இயேசுடைய சரிதை என்று சொல்லி உடனே ஆரம்பிப்பார் ஆக்டிவிட்டியில். லூக்கா என்ன பண்ணுவார்? அவர் ஆதாம்லேருந்து தொடங்குவார்.
மத்தேயு வந்து ஆபிரகாமிலிருந்து தொடங்குவார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. சாத்தானை துரத்துவது ஊழியத்தில் முக்கியமான ஒரு பங்கு. ஒரு சபை வளரவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சபை விசுவாசிகளுடைய வீடுகளிலே அவர்களையும் அறியாமல் ஏதோ ஒரு சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு பார்த்து அதற்காக தொடர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அதை நீங்கள் துரத்துட்டீங்கன்னா அந்த குடும்பமும் அவரை சார்ந்தவர்களும் சீக்கிரமாக கர்த்தருக்குள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹல்லேலூயா. இது தெரியவே தெரியாது. நான் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட பெரிய பெரிய பாஸ்டர் சொன்ன மாதிரி எங்கன்னா இப்போது நம்ம தேவ தூதர்கள்னால் ஒரு ரிங்கு தெரியுமா, படங்களில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ரிங்கு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஏதாவது ரிங்கு தெரியுதா அப்படின்னு பார்க்குறேன், ஒரு ரிங்கும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. நான் அப்படியெல்லாம் ஜெபிச்சிருக்கேன். இந்த 3 வாரமாக கிட்டத்தட்ட நிறையா போராட்டிருக்கேன். ஆண்டவரை பார்க்கும்போது என் கண்களுக்கு தெரிய வைங்கன்னு அவர் பண்ணவே இல்லை. சரி இருக்கட்டும், எனக்கு தான் நல்லது அப்படி சொல்லி விட்டுட்டேன். ஆகையினால அசுத்த ஆவிகளை நாம் என்ன பண்ணணும்? துரத்தணும். இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு சீடர்களுக்கு என்ன பண்ணார்? அனுமதி கொடுத்தாரு. மத்தேயு 10:1 ஒரு முறை வாசிக்கலாமா? ஒரு முறை அந்த 12 பேர் இல்லாமல் ஒரு 70 பேரும் மறுபடியும் அனுப்பினார். அதுவும் லூக்காவில் இருக்கிறது. லூக்கா 10:17 கீழே இருக்கிற வசனத்தை வாசித்து விடலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய அனுப்பும்போது அவர் கொடுத்த என்ன பண்ணார்? தம்முடைய 12 சீடரை தம்முடைய வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும். இந்த அசுத்த ஆவிகள் வரும்போது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதோடு கூட சேர்த்து வியாதிகளும் சொல்லப்பட்டிருக்கும் பெரும்பான்மையான இடத்துல. ஏன் அப்படின்னு சொன்னால் வியாதிகள் எப்படி வருகிறது? ஒன்று நம்முடைய இந்த கிளைமேட் படி வியாதிகள் வரும். திடீர்னு கிளைமேட் மாறினா ஏதோ ஜலதோஷம் மற்ற காரியங்கள் வரும். திடீரென்று கொசுக்கள் வந்து விட்டால் டெங்கு மலேரியா அப்படி வரும். நம்முடைய லைஃப் ஸ்டைல்னால கூட வியாதி வரும். லைஃப் ஸ்டைல்னால் என்ன? நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது அப்படியெல்லாம் வரும். இன்னொரு வகையாகவும் வியாதி வரும். அது என்ன அப்படின்னு சொன்னால் அசுத்த ஆவிகள் நமக்குள் வரும்போது என்ன நடக்கும்? வியாதிகளும். ஆகையினாலே ஊழியம் செய்யுங்கிற நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம விசுவாசிகளுக்காக அவங்களுடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் 4 ஜென்ரேஷன் வரைக்கும் அவளுக்காக நாம் ஜெபித்து முதல்ல என்ன பண்ணணுமா? வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும். இந்த இடத்துல வந்து ப்ராஸ்பெரிட்டி பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை. முதல்ல ஆவிகள் துரத்தப்படணும், மக்கள் சுத்தமாக வேண்டும். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க அவளுக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிசாசுகளை துரத்த அதிகாரம் உண்டு. வெறும் பாஸ்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தர் வருகிறார்கள், ஒரு பிரச்சனை சொல்லுகிறார்கள், நீங்கள் அவர்களுக்காக ஜெபிங்க. ஐயோ இது ஆவி இருக்கிற விஷயமா, இது பிரச்சனையா, இந்த வாரம் சபைக்கு போவோம், அப்போ பாஸ்டர் பண்ணுவார், இல்லை பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்க வைக்கலாம். இல்லை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது வரம் கிடையாது. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அசுத்த ஆவிகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அதிகாரம் அப்பா நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். கடைசி ஸ்லைடில் அதற்காக கர்த்தர் சொன்ன வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் 70 பேர் அவர் என்ன பண்ணார்? அனுப்புனார். அவர்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுத்துருந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிங்க. நான் வெறும் 17வது தான் வாசித்தேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. அந்த 70 பேர் அந்த 12 பேரில் கூட இருக்காங்க, மீதி கூட இருக்காங்க. இந்த 70 பேர் அந்த 12 சீடர்கள் மாத்திரமல்ல, இன்னும் சில பேர் கூட இருக்காங்க. அவர்களும் பிசாசுகளை துரத்தினார்கள். இயேசு சொல்கிறார் அவர்களை பார்த்து, பிசாசு எப்படி விழுந்தான்? அவன் வானத்திலிருந்து விழுகிறதை அந்த கண்டேன் என்று சொன்னான். ஆகையினால ஊழியம் செய்யும் போது ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை அவங்க ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்தாங்கன்னா மனதுக்குள்ள இல்லை, அவர்களுக்காக தொடர்ந்து எதற்காக ஜெபிக்கிறோம்? நான் முதல்ல அசுத்தாவிகளின் பிடியிலிருந்தும் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தும், முக்கியமாக வாலிபர்கள் கூட அந்த டெம்டேஷனில் இருந்தும் நம்ம விடுதலையாகும் போது முதலாவது ஜெபிக்கணும். அப்புறம் தான் அவர்கள் நல்லா வேலை பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம், அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதோ, வீட்டுக்காக ஜெபிக்கிறதோ ரெண்டாவது. முதலாவது கிறிஸ்துவில் என்ன செய்யப்படணும்? அசுத்தாவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படணும். இதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால தான் நிறைய சண்டைகள் எல்லாம் போகும். இது வரைக்கும் சீரியஸாக பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த அசுத்தாவியை புரிந்து கொள்வது எப்படி, அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? உங்களுக்கு நாங்கள் அசுத்தாவி, பேய், பிசாசுன்னு சொன்னால் இதுதான் ஞாபகம் வரும். இதுதான் அவங்க வருதா? சின்ன பொண்ணு நீலு வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் தூங்கும்போது பாதி ராத்திரியில் வந்துட்டு கதவை திறந்து நின்றுடுவாங்க. ஏதோ சத்தம் வருதுன்னு பார்த்தா ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது நின்றுக்கிட்டே இருப்பா, அப்படியே பார்த்துக்கிட்டேன்.
திடீர்னு பயம் வந்துடும். என்ன நீ வர அப்படின்னா, இங்கே தூங்கிக்கிறேன்னு. சரி வாமா தூங்குமா அப்படின்னு. இது அடிக்கடி சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள் பண்ணுவாங்க. அது திடீர்னு வந்து நிற்பாங்க. நின்றுட்டு தட்ட கூட மாட்டாங்க. கதவை திறந்து உக்கார அப்படியே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பயமானா அவ்வளோ பயம். இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் இது பயப்படுற மாதிரி இருக்கா? பயப்படுற மாதிரி இல்லை. ஆனால் பயப்படணும். ஏன்? நம்முடைய கற்பனையிலே பார்க்குற சினிமாக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வெள்ளையாக ஒரு இப்போல்லாம் பேய் படம்லாம் எப்படி காட்டுறாங்க, இங்கே வெள்ளையாக ஒரு பெயிண்டிங் போட்டுட்டு சரியா வெள்ளை சேலை கட்டி பெரிய முடி போட்டு சல் 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 அப்படின்னு சொன்னால் எங்கே நடக்குது? இங்கே ஃபிசிக்கலாக அவன் வரமாட்டான், அவன் இல்லை. கற்பனையிலே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அது மாதிரி நம்ம கற்பனையிலே பிசாசை குறித்து ஒரு பயத்தை இந்த மீடியாவும் இந்த சினிமாவும் உருவாக்கி இருக்கிறது. ஸோ ஆகையினால தேவஜனமே, இன்றைக்கு எத்தனை பேருக்கு பேய் என்றால் பயம்? ஆனால் பேயெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி 2 பல்லு வச்சுக்கிட்டு கோரமாக, இன்னும் இந்த இங்கிலீஷ் இந்த ஹாலிவுட் படம் அந்த தம்புனையெல்லாம் பார்த்தா இங்கே கிழிஞ்சிட்டு 2 நாக்கு வெளியே வந்துட்டு சரியா கண்ணு அப்படியே தொங்கும், கண்ணு வந்து தொங்கும். இப்படியெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளை பயப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் செய்கிறது யார் அப்படின்னு சொன்னால் சாத்தான் தான். இப்போது மீடியா யாருடைய கையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சினிமாவும் பாடல்களும் இசையும் அவன் தான் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறான். நாம் என்ன செய்கிறோம்னா அதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஸோ ஆகையினால பிசாசு, நான் சில பேரை சொல்கிறேன், பிசாசு, பூதம், காட்டேரி, குட்டு பிசாசு, மோகினி, இன்னும் முனியாண்டி, முனேஸ்வரன், இது எல்லாமே வந்து அப்படிப்பட்ட பிசாசுகள் யாருமே இல்லை. அந்த தள்ளப்பட்ட 3ல் ஒரு பாகம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் தான் இதெல்லாம் செய்வது எல்லாமே. இவருடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு இவருடைய காரியத்தை செய்கிறாங்க. ஸோ ஆகையினால நம்முடைய கற்பனையை மனதை தான் வந்து பிடிக்கிறான். நீங்கள் கற்பனையை எடுத்து பாருங்கள். இப்போ கூட நீங்கள் கற்பனையில் பார்த்தா எங்கேயும் பார்க்க முடியும் யாரையும். நீங்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறான்னு நினச்சிங்கன்னா இயேசுவை பார்க்க முடியும். நீங்கள் இந்த இடத்துல தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறா, நீங்கள் சிங்காசனத்தில் பார்க்க முடியும். இல்லை இந்த இடத்துல சந்திரமுகி உட்கார்ந்துருக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். சந்திரமுகி யார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் கிறிஸ்தவர்கள், சினிமாலாம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் தெரியுமா தெரியாதா? தெரியும் ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? இவைகள் எல்லாம் நம்முடைய கற்பனையிலே அவன் உருவாக்குகிறவைகள். கற்பனை தான். நான் சொன்னேன் இல்லையா, ராத்திரிலேருந்து கற்பனையில் பார்ப்பேன் எதனா தெரியுதான்னு. தெரியாது. ஸோ உங்கள் வீடுகளிலே, நான் இப்பொழுது வேடிக்கை தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன், ஆனால் உங்கள் வீடுகளிலே சில நேரத்தில் உங்கள் மனசில், எங்கள் வீட்டில் நான் உண்மையாகவே பிசாசு பிரதர் என்னவோ ஜோக்கா சொல்கிறாரு, ஆனால் உண்மையாகவே நான் பார்த்தேன், உண்மையாக நான் வந்து அடிக்கடி எனக்கு தொல்லை கொடுத்தது பார்த்தேன் என்று சொன்னால் இன்றைக்கு அவனை அறிவோம், அவனை துரத்துவோம். ஹல்லேலூயா. அந்த எண்ணங்களையும் அந்த கற்பனைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவனை துரத்துறது தான் நம்ம வேலை செய்வோம். ஸோ ஹூ ஆர் தே, வாட் கைண்ட் ஆஃப் பாடி தே ஹேவ்? இந்த பிசாசுகள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த தேவதூதர்கள் தான் நம்ம சொல்கிறது. பிசாசுனா நீங்கள் அந்த காட்டேரி அதெல்லாம் பெயர்கள். அவங்கெல்லாம் யாருன்னா தள்ளப்பட்ட தேவதூதர்கள். ஸோ தே வேர் ஏஞ்சல்ஸ் எக்ஸ்பெல்டு பை காட். அவங்களாம் யார்? எது நீங்கள் சொன்னாலும் சரி, நான் பார்த்தேன், அவங்க பண்ணாங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களாம் யார் என்று சொன்னால் தேவனால் துரத்தப்பட்டவர்கள், தேவதூதர்கள். அவைகள் சரீரம் இல்லாத ஆவிகள். அவங்க யார்? தே டோன்ட் ஹேவ் த பாடி, ஸ்பிரிட்ஸ். தேவன் கூட ஆவியானவரா? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியானவராக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். அவர் கூட சரீரம் கிடையாது. தேவன் இயேசு கிறிஸ்து கூட சரீரம் கிடையாது. ஆனால் அவர்கள் உலகத்தில் வரும்போது எப்படி வருவாங்கன்னா ஒரு சரீரமாக வந்து ஆபிரகாமோட ஒரு 3 பேர் வந்து பேசுவாங்க. ஹூ ஆர் தே? யெகோவா தேவன் அங்கே வந்தார், ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தேவ தூதர்களுக்கும் தள்ளப்பட்ட தேவ தூதர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், தேவ தூதர்கள் ஒரு சரீரத்தை உருவாக்கி கொண்டு அதில் வந்து மனிதரிடத்தில் பேசுவதற்கு கர்த்தர் அவளுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆனால் தள்ளப்பட்ட தூதர்களுக்கு தானாகவே ஒரு சரீரத்தோடு கூட வந்து உங்களிடத்தில் பேசவோ பார்க்கவோ அவங்களுக்கு உரிமையோ அதிகாரமோ கிடையாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்? தள்ளப்பட்ட தேவ தூதர்களாங்க இல்லையா? இப்போது மரியாதை இடத்துல பார்த்துல கேப்ரியல் வந்தார். கேப்ரியல் வந்து ஹீஸ் எ ஸ்பிரிட், ஹீஸ் எ ஏஞ்சல். அவருக்கு சரீரம் கிடையாது. ஆனால் ஒரு பேய் மாதிரி வந்து, ஒரு புகை மாதிரி வந்து மரியாதை இடத்துல பேசினா அந்த அம்மா அவங்க அம்மா கிட்ட ஓடிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு மனித வடிவிலே வந்தாங்க. மனித வடிவில் வரும்போது கூட பயந்தாலும் ஏன் ஜாதினா நானும் மனுஷன், இவரும் மனுஷன். அப்போது உட்காந்து பேசுவாங்க. அப்போ கூட அவனுக்கு பயம் திகில் பிடிக்கும். கதவு மூடி இருக்கு, திடீர்னு ஒரு மனுஷன் வந்து நின்னா என்ன பண்ணுறது? நாம தான் அழகாக இப்போல்லாம் ஏஞ்சல் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த குழந்தைய பார்க்குற மாதிரி. அதெல்லாம் வந்து நாமளாக உருவாக்கி கொண்டது. ஸோ தேவ தூதர்கள்
என்ன பண்ணும்? அதாவது தேவனுடைய தூதனானவர், த ஏஞ்சல் ஆஃப் த லார்டுன்னு பழைய ஏற்பாட்டில் வரும். அவர் இயேசு தான். ஆபிரகாமிடம் பேசும்போதும் அந்த லோத்துவை பார்க்க சென்றவர்களும் அதுலேயும் இயேசு இருக்கிறார். யெகோவா தேவன் இங்கே இருந்தார். ஸோ தேவர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற நல்ல தேவ தூதர்களுக்கும் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்ள அதிகாரம் உண்டு. கர்த்தர் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கா. அப்படி பேசுவாங்க. ஆனால் சாத்தானுக்கு அப்படிப்பட்ட உரிமை கிடையாது, அவனால் முடியாது. தட்ஸ் வை தே ஆர் சர்ச்சிங் ஃபார் பாடி ஆஃப் ஹியூமன் பீயிங் அண்ட் தென் பாடி ஆஃப் த அனிமல். இந்த சாத்தான்கள் அவங்க பேசணும் அப்படின்னு சொன்னால் உணர்வு விஷயம். என்கிட்ட சாத்தான் காதில் பேசினான், காதில் பேசுனதில்லை, அவன் மனசில் பேசுது. அவன் சாத்தான் காதில் பேசுறது கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மனுஷனுக்குள்ளே சாத்தான் போகணும், அந்த மனுஷன் மூலமாக பேசணும். புரியுதா? இந்த பிசாசு பிடித்தவர்களை பாஸ்டர்கள் கை வைத்து துரத்தும் போது அவர்கள் பேசுகிறார்கள் இல்லையா? அந்த சரீரத்துக்குள் போலன்னா பிசாசு பேச முடியாது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதெல்லாம் ட்ரூத் ஆஃப் த பைபிள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா திடீர்னு எதனா சந்தேகம் வந்தாலும், இல்லையே பைபிள் இப்படி சொல்லலையே, இவன் வர முடியாதே அப்படின்னு சொல்லி நமக்கு உண்மை தெரிய வரும். ஆகையினால அவர்கள் அனிமல்ஸுடைய, சாத்தான் மிருகத்தினுடைய சரீரத்தில் போவானா? போவான். அந்த ஒரு கூட்டமல்ல, ஒரு 2000 பன்றிகள் இருந்த கூட்டத்தில் போனது யாரு? அந்த லேயன் என்ற சாத்தான் தானே, அந்த அசுத்த ஆவி தானே. அசுத்த ஆவிகளுக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேண்டும், ஒரு மிருகத்தோடைய சரீரம் வேண்டும். மிருகத்தை விடுங்க, நம்முடைய சரீரத்தை அவன் வாழற அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? வெரி வெரி சிம்பிள். உங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. தட்ஸ் இட். இவளை துரத்துறீங்கன்னா, அண்ணன் போனால் தம்பி வந்துடுவான். தம்பி வரும்போது ஒரு 10 பேரை சேர்த்து வருவான். அண்ணனை அனுப்பாதீங்க, தெய்வத்தை அனுப்பாதீங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை வெளியில் அனுப்புகிற காரியத்தை செய்ய வேண்டாம். சரி, ஸோ ஹூ ஆர் தே? யார்? ஏஞ்சல்ஸ். நீங்கள் எந்த பேய், எந்த பிசாசை யாராவது எடுத்துங்க, துரத்தப்பட்ட தேவ தூதர்கள் தான் அவர்கள். வேறு சக்தி இல்லை. உலகத்தில் இருக்கிறது தேவன், திரியேக தேவன் இருக்கிறாரு, அவரோட தூதர்கள் இருக்கிறாங்க. எல்லாமே ஆவியானவர். இவங்களாம் ஆவியாக இருக்காங்க, சரீரம் கிடையாது. இந்த பக்கம் தள்ளப்பட்ட தூதன் இருக்கிறான், அவங்களோட கூட தள்ளப்பட்ட தூதர் இருக்கிறாங்க. மீதி நம்ம சொல்கிற இந்த முனேஸ்வரன், மோகினி, அவங்களாம் கிடையாது. இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தான் நம்மை பயப்பட வைப்பதற்கு இப்படியெல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அவர்களுடைய ஆக்டிவிட்டி என்ன? இந்த 5 அவங்கக்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? இந்த தள்ளப்பட்ட தூதர்களுக்கு என்ன இருக்குது? சுயசித்தம் இருக்குது, உணர்வு இருக்குது. தே ஹாவ் ஃப்ரீ வில், தே ஹாவ் கான்ஷியஸ், தே ஹாவ் நாலேஜ், தே ஹாவ் செல்ஃப் கான்ஷியஸ், ஸ்பீக்கிங் கேப்பபிலிட்டிஸ் கூட இருக்குது. யாருக்கு? இந்த தள்ளப்பட்ட தூதர்களுக்கு. அதை நம்ம பார்த்து இதை தான் நம்ம பார்க்க போகிறது. இப்படி ஃப்ரீவில் எப்படி அப்படின்னு சொன்னால், மத்தேயுல 12:44 பாருங்கள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் அது டெசிஷன் பண்ணுது பாருங்கள். ஃப்ரீவில் இருக்குது. நமக்கு ஃப்ரீவில் இருக்கா? இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலாமா இல்லையா? ஃப்ரீவில். இன்றைக்கு என்ன சாப்பிடலாம்? ஃப்ரீவில். இந்த காரியத்தை செய்யலாமா இல்லையா? ஃப்ரீவில்னால் சுயமாக முடிவெடுக்கிற உரிமையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தான் அவனும் கொடுத்தாரு. அவன் சொல்கிறான் பாருங்கள், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி they have taking decision. ஸோ சாத்தான் கூட என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃப்ரீவில் இருக்குது. இந்த ஃப்ரீவில் இருக்கிறதுனால தான் லூசிஃபர் என்ன பண்ணான்? அந்த கேரு, அந்த லைட் ஆஃப் த ஏஞ்சல் ஆஃப் த லைட்டுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அந்த ஃப்ரீவில் இருக்கிறதுனால தான் நான் தேவனுக்கு மேலே போய் உட்காருவேன் என்ற எண்ணம் வந்தது. ஃப்ரீவில் இல்லை என்றால் இது வரவே வராது. அவனுக்கு இருக்கிறனால அது வந்தது. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதான் இருக்க கண்டு எல்லாரும் சொல்லுவாங்க, அசுத்தமான இருக்கிறதுல அசுத்தாவிகள் வரும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுத்தமாக இருக்கா இல்லை? வீடு சுத்தமாக இருக்குது. பட் சுத்தமான வீட்டில் ஏன் மறுபடியும் அவன் வரான்? சுத்தம் மாத்திரமல்ல, சுத்தம் சோறு போடுதுன்னு தெரியும். இந்த சுத்தம் வெறுமையாக இருக்குது, எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அந்த சேர் காலியாக இருக்குது, அங்கே உட்காருவான். வரும்போது அவன் என்ன பண்ணுவான்? அந்த மீதி வசனங்களை பார்த்தா தெரியும், வேறு 7 ஆவிகளையும் அவன் என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். ஸோ ஆகையினால அருமையாக தேவஜனே, நமக்கு ஃபெல்லோஷிப் இருக்கோ இல்லையோ? சாத்தானுக்கு இருக்குது. நமக்கு ஃபெல்லோஷிப் இருக்கோ இல்லையோ? சாத்தானுக்கு அவன் பாருங்கள், ரொம்ப சுத்தமாக இருக்குமே, நல்லா இருக்குது, வீடு கூட ரொம்ப பெருசாக இருக்குது, இரு அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு 7 ஆவியில் கூட்டு வரான் பாருங்கள். என்னோ ஃபெல்லோஷிப்பு. எங்கே சாத்தானுடைய ஃபெல்லோஷிப்புக்காக ஒரு முறை கரங்களை தட்டுங்க. நல்லா தெளிவாக இருக்கீங்க நீங்கள். ஆனால் அவனுக்கு நல்ல ஐக்கியம் இருக்குது, நமக்கு தான் இல்லை. சாத்தான் கட்டிலிருந்து கூட பாடத்தை கற்றுக்கிற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாருன்னா பார்த்துக்கங்க.
திஸ் இஸ் வெரி பேட் நியூ. அவங்ககிட்ட இருந்து நம்ம பாடலாம் கற்றுக்க முடியாது. ஆனால் இருக்கு பாருங்களேன், அவன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு என்ன பண்ண, ஒரு 7 பேர் அழைச்சிட்டு வரானா, நீ போய் உக்காரேன். இல்லை ஏற்கனவே கெட்டவன், ஏற்கனவே கெட்டு போய் இருக்கிறான். அவனை இயேசு கிறிஸ்து பிசாசில் துரத்தினால் அவன் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யும்போது அவன் என்ன பண்ணுறான், இயேசு இல்லாத போது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத போது மறுபடியும் 7 பேரை கூட்டின்னு வரான். ஸோ அவனுக்கு ஃபெல்லோஷிப் இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், அவனுக்கு என்ன இருக்குது, சுய சித்தம் இருக்குது, சுயமாக முடிவெடுக்கிற சித்தம் இருக்குது. ரெண்டாவது என்ன, அவனுக்கு வந்து கான்ஷியஸ் இருக்குது, உணர்வு இருக்குது. என்ன இருக்குது, அதே நம்ம யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான், பிசாசுகளும் விசுவாசிக்கின்றன, அப்புறம் நடுங்குகின்றன. அவங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க, நடுக்குகம் வருகிறது அவங்களுக்கு. அதுதான் என்ன சொல்லுவாங்க, கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐயோ அவர் பெரியவர், ஐயோ அவர் தேவன், யெகோவா தேவன், அவருக்கு முன்னால் போய் நின்னா ஒரு நடுக்கம் வருது அவங்களுக்கு பாருங்க. கான்ஷியஸ் இருக்கு. நமக்கு இருக்கா அந்த கான்ஷியஸ்? தேவனுடைய சபைக்கு வரும்போது ஒரு சிஸ்டமேட்டிக்காக வர வேண்டும். தேவனுடைய நம்ம வீட்டில் ஜெபிக்கும் போது ஒரு விசேஷமாக ஒரு அவருக்கு தேவையான ரெஸ்பெக்டை, கனத்தை கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஸோ அவனுக்கு என்ன இருக்கிறது, நடுக்கம் வருகிறது. அது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, ஈவன் த டீமன்ஸ் பிலீவ் தட் அண்ட் ட்ரெம்பிள் வித் ஃபியர். நடுங்குகிறாங்க அவங்க. நாமும் என்ன பண்ணணும், நடுக்கம் வேண்டும் நம்ம கூட. ஸோ ரெண்டாவது அவங்களுக்கு கான்ஷியஸ் இருக்குது. மூன்றாவது என்னென்னா அவங்களுக்கு நாலேஜ் கூட இருக்குது. நம்ம மாதிரியே ஒரு வசனம் மார்க் 1:24 நானே படிக்கிறேன்னா சீக்கிரமாக நான் முடிக்க வேண்டும் என்பதற்காக அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களுக்கு எடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவே. நீ யார் தெரியுமா, தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டன. இந்த அறிவு அந்த 12 சீடர்களுக்கு வருவதற்கு 2 வருஷம் முடிஞ்சது, 3 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே பிசாசுகள் அறிந்திருந்தன. என்னவென்று அறிந்திருந்தன, அவர் பரிசுத்தர், அவர் உன்னதமானவர் என்று அறிந்திருந்தார். ஸோ ஆகையினால பிசாசுகளுக்கு என்ன கூட இருக்குது, நாலேஜ் இருக்குது. என்ன நாலேஜ் தெரியுமா, பாஸ்ட் நாலேஜ் தான் இருக்கே தவிர ஃப்யூச்சர் நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் என்றைக்காவது ஜோசியம் பார்க்க போகும்போது என் கையை பார்த்து எனக்கு வந்து நல்லது நடக்குமா பாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யார் இடத்துல போய் கை காட்டுறீங்க தெரியுமா, தேவன் தள்ளிய தூதருடைய சகாக்கள், அந்த தள்ளப்பட்ட தூதர்கள், அவங்களுடைய முக்கியமான வேலை என்ன, தேவனை எதிர்க்கணும். அவருடைய முக்கியமான வேலை என்ன, தேவன் உருவாக்கிய மனிதன் எதிர்க்கும்படி செய்யணும். நாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி செய்யணும்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம கரங்களை கொடுத்து என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது தேவன் வேதனைப்படுவார். என் எதிரிக்கிட்ட போயிட்டு, உனக்காக தான் நான் வந்தேன், உலகத்தில் வந்து மரித்தேன், சிலுவையில் சுமந்தேன், நீ மறுபடியும் போய் அவங்ககிட்ட கை காட்டுறிய, மறுபடியும் என்னுடைய வீடு வாஸ்து பார்க்குறிய, மறுபடியும் போய் அந்த பில்லி சூனியங்கள் அவெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் துக்கப்படுவார், அவர் வேதனைப்படுவார். அது மாத்திரமல்ல, அவைகளிலிருந்து வெளிப்படுவதற்கு வழி கூட கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்மளே போய் அவங்கள போய் காட்டுறோம். இவளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், உண்மை இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி அவைகள் சொன்னது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களை கூட பார்த்தீங்கன்னா பேதுருவை பார்க்குறாங்க, அப்போஸ்தலர் பவுலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு 7 பேர் யூதர்கள், 7 பேர், அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 7 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாஸ்டர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், அவர் கை வச்சார்னா பிசாசுகள் ஓடுதுன்னு சொல்லி ஒரு 7 வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, நாங்களும் போய் பண்ணுவோம்னு சொல்லி உண்மையாகவே பிசாசு பிடித்துட்டேன். இந்த டெஸ்டிங் தான் நான் இயேசுகிட்ட கேட்டது. ஒரு என்கவுண்டர் கொடுங்க, ஒரு பார்க்குறேன்னு. இது மாதிரி நடக்குமோன்னு தெரியாது, அதனால் அவர் பண்ணலை. நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டார். அவங்க 7 பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நேராக போயிட்டு அவங்க என்னென்ன ஜெபித்தாங்க தெரியுமா, அந்த 14ஆம் வசனம் நான் போடல. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த பிசாசு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். அவங்களுக்கு பிசாசுகளுக்கு தெரியும் நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, எந்த சர்ச்சில் நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, எல்லாமே ஹி நோஸ் எவ்ரிதிங். நம்மை குறித்து எல்லாமே தெரியும், நம்ம எங்கெங்கே போகிறோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து அவங்களுடைய சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த 7 பேரை நிர்வாணமாக ஓட வச்சாங்க. ஹல்லேலூயா. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குது, அறிவு இருக்குது. யார் அப்போஸ்தலர்கள், யார் இயேசு, யார் நல்ல ஊழியக்காரர், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆகையினால இதெல்லாம் நமக்கு ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அவர்களை நம்ம மீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது இல்லையா. ஸோ அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் இருக்குது, தன்னிலை உணர்வு கூட இருக்குது. அது என்ன தன்னிலை உணர்வு அப்படின்னு சொன்னால், மார்க் 5:9 பார்க்குறோம்,
ஒருத்தர் இருப்பார், அப்படியே கல்லறையில் அங்கே இங்கே கல்லுகளெல்லாம் வச்சு இடிச்சுக்கிட்டே அப்படியே ரத்தமாக வரும். இயேசு போய் அங்கே பேசுவார். அதை அவன் வந்து துரத்தும் போது, அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அவன் நாங்கள் அநேகராக இருக்கிறபடினாலே என் பெயர் லேகியோன் என்று சொன்னான். என்ன சொன்னான்? லேகியோன். லேகியோன்ன்றது வந்து பெயர் கிடையாது. அது வந்து அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் ரோமர்கள் இருந்தார்கள் இல்லையா, ரோமர்களில் 5000 இல்லை 6000 மிலிட்ரி குரூப்புக்கு பேர் தான் லேகியோன். அந்த மிலிட்ரி குரூப்பு ஒரு 5000 பேர் 6000 பேர் மிலிட்ரி குரூப் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு தெரியும். நம்ம புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி 100க்கு அதிபதி 100க்கு அதிபதினு சொல்லி பார்க்குறோம் தெரியுமா? அது என்னது 100க்கு அதிபதி? 100 ரூபாய் ஒரு பேங்க்கில் இருக்கா? இல்லை 100 வீடு இருக்கா? 100 சிப்பாய்க்கு தலைவன். இதுதான் வந்து ஒரு லேகியன் அப்படின்னு சொல்லுகிற மிலிட்ரி பேஸ். இந்த மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிடின்னு இருக்கா, சிடின்னு ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, சிடின்னு போட்டு. சிடிஎன்னா செஞ்சுரியன் அப்படின்னு சொல்லும்போது 100க்கு அதிபதி. அந்த லீடருக்கு அடுத்ததாக ஒரு 100 பேர் சிப்பாக இருப்பாங்க, இன்னொரு 100க்கு அதிபதி. இப்படி இந்த எல்லா குரூப்பு அந்த மிலிட்ரி பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த குரூப்புக்கு பேர் தான் என்ன? லேகியோன். அப்போ அந்த பிசாசு என்ன சொன்னான் பார்த்தீங்கன்னா, பிசாசு கூட ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்கள். பிசாசுக்கு என்ன இருக்குது? ஒரு நல்ல ஒற்றுமை. எப்படி அப்படின்னா, அவங்க இருக்கிறது ஒரு 10 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. அவனா சொல்கிறான் நாங்கள் லேகியோன். அது ஒன்றா சேர்த்து சொல்கிறோம். ஒரு அமெரிக்கன் வந்து இந்தியாவுக்கு வந்து இருந்துட்டு ஒரு மாதம் இருந்துட்டு போனார். அப்போ அங்கே அமெரிக்காவில் இருக்கிறவர் கேட்டார், நீ இந்தியாவுக்கு போயிட்டு வந்தியா? இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். நீ யாராவது இந்தியனை பார்த்தியா அப்படின்னா? இந்தியனா? இல்லையே, தமிழனை பார்த்திருக்கிறேன், தெலுங்குக்காரரை பார்த்துருக்கிறேன், கன்னடிக்காவை பார்த்தேன், பஞ்சாபியை பார்த்தேன், மராட்டியை பார்த்தேன், பெங்காலியை பார்த்தேன். நான் ஸ்ட்ரீட் பேர் சொல்கிறேன்னு நினச்சிருப்பீங்களா? அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் பேர். மல்லுவை பார்த்தேன் கேரளாவில். இந்தியனை நான் பார்க்கலையே. நமக்கு தான் ஒற்றுமை இல்லை, ஆனால் இவனுக்கு ஒற்றுமை இருக்குது. நாங்கள் லேகியோன். அவனே குரூப்பாக சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து நிறைய பேர் இருக்கோம்னு சொல்லி. அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு போன்னு சொல்லும்போது அவர்கள் பன்றிகளில் போனாங்க. பன்றிகள் மேலேருந்து விழுந்து அது செத்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, செல்ஃப் கான்ஷியஸ் இருக்குது. அப்புறம் இவர்களுக்கு என்னவும் இருக்குது, பேசும் திறனும் இருக்குது. அநேக இடங்களில் அவர்கள் பேசினாங்க. இப்போ லேகின்னு சொன்னாங்களே அந்த ஸோ பிசாசு உங்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, இதுதான் முடிச்சிடலாம். பிசாசு உங்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் ஃபிசிக்கலாக நீங்கள் கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கேட்குதே பற்றி சில பேர் வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது போய் தூக்கு போட்டுக்கோ, நீ இனிமேல் வீட்டுக்கு தேவையே இல்லை, வீட்டை விட்டு ஓடிடு. நிறைய பேர் சாட்சி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி கேட்குதுன்னா அது பிசாசுடைய ஃபிசிக்கல் சத்தம் இல்லை, அவர்கள் மனதிலிருந்து வருகிற சத்தம். அவனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவன் பேச வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சரீரம் வேண்டும். ஸோ பிசாசு பேசணும்னா என்ன வேணும்? சரீரம் வேண்டும். ஆனால் தேவன் ஃபிசிக்கலாக பேசினாலும் கண்டுபிடிக்க முடியும். அவர் ஃபிசிக்கலாக உங்கள் காதுகள் உடைய பிறக்கும்போது பிறந்த காதுகள் மூலமாக அவருடைய சத்தத்தை கேட்கலாம். தேவ தூதர்கள் பேசுவதும் கேட்கலாம். ஆனால் பிசாசு உங்களோட பேச மாட்டான். உங்கள் மனதில் பேசுவான், உங்கள் கற்பனையில் பேசுவான். ஏதாவது சத்தம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பிசாசுதடி கிடையாது, அவன் பேச முடியாது. வேற ஒருடைய சரீரத்தில் போய் தான் அவன் பேசுவான். ஆனால் தேவன் வந்து எல்லா இடங்களிலும் அவர் பேசுவார். ஸோ இப்பொழுது நம்ம என்ன பற்றி இந்த 6 விஷயங்களை பார்த்தோம். பிசாசுகளுடைய ஆக்டிவிட்டி என்ன? அவங்களுக்கு சுயசித்தம் இருக்குது, அவங்களுக்கு உணர்வு இருக்குது, அவங்களுக்கு அறிவு இருக்குது, அவங்களுக்கு தன்னிலை உணர்வு இருக்குது, அவங்களுக்கு பேசும் திறன் இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு கூட இருக்குது. பிரச்சனை அங்கே தான், அவனுக்கு ஈஸியாகிடுது. இது எல்லாமே நமக்கு கூட இருக்குது. நமக்கும் ஞானம் உண்டு, நமக்கும் சுயசித்தம் உண்டு, தன்னிலை உணவுக்கு. அவனுக்குன்னா ஒரு சரீரம் வேணும். நமக்கு சரீரம் வேணுமா? ஏற்கனவே சரீரம் இருக்குது. ஒரு இது சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லு, வாயின்னு இருந்தால் அதுக்கு ஒரு ஒப்பீனியன்னு ஒன்று இருக்கும். இப்போது நிறைய இன்டர்நெட்லலாம் ஓடுது இல்லையா, ஏன் இவரை அவங்க திட்டுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு ஒருத்தர் எடுக்கிறாரு, மனுஷனுக்கு வாயின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு ஒப்பீனியன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒப்பீனியன் ஒன்று இருந்தால் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ உளறி விடுவோம் நம்ம. ஸோ பிசாசிக்கிறது எல்லாமே நமக்கு இருக்குது. அதாவது இப்போ அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அவன் எப்படி உள்ளே வர்றான்னு தெரிஞ்சால் தானே அவனை வெளியே அனுப்ப முடியும். இப்போ நம்ம அவன் எப்படி உள்ளே வருகிறான்னு பார்த்துப்போம். இதுதான் இதற்கு முன்பாக சொன்னதை காட்டிலும் இந்த பாகம் ரொம்ப முக்கியம், இந்த பகுதி ரொம்ப முக்கியம். அவன் எப்படி உடலுக்குள் புகுகிறான் என்று சொன்னால், ஃபால்ஸ் ரிலீஜியன், மெஜிஷியன் பேக்ரவுண்ட் ஃபேமிலிஸ், ஹொரோஸ்கோப், ஜூடியக் சயின்ஸ், நியூமராலஜி, பொய் மதங்கள், மந்திரவாத குடும்ப பின்னணி, வாஸ்து பார்ப்பது, ஜோசியம், பில்லிசூனியம் பார்ப்பது போன்றவைகள் நம்ம குடும்பத்தில் இருந்துச்சுன்னா
இல்லை நமக்கு இன்றைக்கு இருந்துச்சுன்னா, there is a chance that he can influence you, sometimes he can possess you. பில்லி சூனியத்திலிருந்து, பூஜாரிகளிலிருந்து, மந்திரவாத குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவருடைய 1-2 சாட்சிகள் யூடியூப்பில் கேளுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க சாட்சி இருக்கா? நிறைய இருக்குது. நீங்களும் ஒரு முறை போட்டிங்க நம்ம குரூப்பில், அவங்க சாட்சியை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நிறைய சாத்தானுடைய தொல்லைகள் அவங்களுக்கு இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த சாத்தான் அவங்களோட பேசுகிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க சுடுகாட்டுக்கெல்லாம் போவாங்க, அதை காரியமெல்லாம் செய்வார்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கும். ஆர்மியா தேவஜனமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம மே மாதத்தில் ஒரு செய்தி பார்த்தோம், என்னவென்று சொல்லி, சாபங்களை தொலைத்து ஆசீர்வாதங்களை கிறிஸ்தவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அன்றைக்கு தான் பார்த்தோம் இல்லையா, இந்த விக்கிர ஆராதனை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, அந்த லாஃபிங் புத்தா, மற்றவர்கள் இல்லை அந்த பாம்பு மாதிரி இருக்கிறது, கண்ணாடி, குத்து விளக்கில் ஒரு சாமி இருக்கிற மாதிரி, எப்படியோ பல விக்கிரகங்கள் இருக்கிற பொருட்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டெரிக் பிரின்ஸ் சொல்கிறார் ஒரு செய்தியில், உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட பொருட்கள் இருந்துச்சுன்னா எடுத்து உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்க வீட்டுக்கு சாத்தான் போனோமா, டெஸ்ட்ராய். அவர் என்ன சொல்கிறாரு, டெஸ்ட்ராய். உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர்கள், அந்த அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது அந்த மந்திரவாதிகள் எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். மந்திரவாதிகள்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சுட்டரிக்கிறார்கள், அவருடைய புத்தகங்கள், அந்த மந்திரவாதி புத்தகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சுட்டரிக்கிறாங்க. இன்றைக்கி இருந்தால் அதை சுட்டரிச்சிங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுவோம். ஏன்னா அது புராதன புத்தகங்கள். அது எங்கே போகணும், மியூசியத்துக்கு போகணும். இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு மந்திரவாத புத்தகம் எப்போ உங்கள் தாத்தாது, உங்கள் பாட்டந்து, எப்போ ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக புத்தகம் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா தெரியாமல், அது சாத்தானுடைய காரியங்களாக இருந்துச்சுன்னா பேப்பர்லலாம் போடக்கூடாது. நீங்கள் நேராக போயிட்டு அதை என்ன செய்யணும், கொளுத்தணும். உங்கள் வீட்டில் எதனா லாஃப்டிங் புத்தா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு கிஃப்ட் போட்டு கொடுக்காதீங்க. அவங்க வீட்டுக்கு சாத்தானுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணி அனுப்புகிற மாதிரி அர்த்தம். அவைகளை கொளுத்து விடுங்கள். அந்த கொளுத்தப்பட்ட அப்போஸ்தலர்களில் வருகிற அந்த புத்தகங்கள், கொளுத்தப்பட்டுடைய கிரயம் எவ்வளோ தெரியுமா, 50,000 வெள்ளி காசுகளாம். அந்த காலத்திலேயே, அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்கள் கொளுத்துனாங்க இல்லையா புத்தகங்கள், அவருடைய விலை மதிக்க முடியாத புத்தகங்கள் அவைகள். என்றைக்கு ஆவியானவர் வருகிறாரோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்யணும், நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணுமே தவிர மற்றவர்களுக்கு கிஃப்டாவோ இல்லை எடுத்து நம்ம தூரமாகவோ பக்கத்தில் வீட்டில் கதவுல இல்லை சாமி படம், ஆனால் எங்கே வச்சுருக்கேன், நான் சூட்கேஸில் வச்சிடுறேன். நோ. ஸோ நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஒரு வேளை உங்கள் குடும்பங்களில் உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், உங்கள் குடும்பங்களில் ஃபோட்டோ இருந்தால் முதல்ல அவரை ரட்சிக்கப்படுறதுக்கு முயற்சி எடுங்க, அவருக்காக ஜெபிங்க. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய அனுமதியோடு இதை எடுங்க. இப்போவே அனுமதி, இப்போ அவருக்கு தெரியாமல் நீங்கள் எடுத்து அந்த ஃபோட்டோக்களெல்லாம் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆவி வர்றதில்லை. அவரே ஆவியானவராக மாறி, ஆவியானவர் கிடையாது, அசுத்த ஆவியாக மாறி உங்கள் மேலே உங்களை மேற்கொள்ளுவார். அதனால குடும்பத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பொருட்களை எடுத்து கொளுத்தலாம். பிரதர் சொன்னாருன்னு போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு இப்போ போயிட்டு நேராக பூஜரம் போயிட்டு எல்லா ஃபோட்டோக்களும் எல்லா அந்த கிரியைகளும் எடுத்து நீங்கள் குப்பையில் போட்டிங்கன்னா அதோட கூட உங்கள் கணவர் உங்களையும் சேர்த்து குப்பையில் போட்டுவார். போமா அப்படி அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஞானமாகவும் நடந்து கொள்ளுங்கள், சரியா? ஆனால் எப்படி பிசாசுகள் உள்ள வரும், when you are belongs to this false religion. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம், நானே வாசிக்கிறேன் சீக்கிரமாக. எக்ஸோடஸ் 20, யாத்திராகமம் 23-5 வரைக்கும் அந்த 10 கட்டளைகளில் வருகிறது. தேவன் எவ்வளோ எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் என்றதை உங்களுக்கு விலக்கிவிட்டு நான் போகிறேன். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகலும் யாதொரு விக்கிரத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வீட்டில் சூட்கேஸ்லையும் இல்லை வால்லையே நம்ம சுவரிலேயும் இல்லை கிஃப்ட் மாதிரி பீரோவிலேயும் எங்கேயும் வைக்க வேண்டாம். சரியா? நானும் தேவனாக கர்த்தராக இருக்கிறேன், நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். எரிச்சல்னா என்ன? அவருக்கு பயங்கரமாக கோபம் வருகிறது. நான் உண்டாக்கிய உலகம் இது, நான் உண்டாக்கிய மனிதன் நீ, எனக்கு விரோதமாக பாவம் செய்ததுனாலே தூதனை நான் வெளியே அனுப்பினேன். அவன் உருவாக்கிய உருவங்களை நீ எனக்கு சமமாக வச்சு வணங்குற. ஜோசியக்காரர்கிட்ட போய் கை காட்டுற என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. அவன் எதிர்காலம் சரியில்லைன்னா ரோட்டில் உட்காந்துருக்குறான். நான் சொன்னல ஐ ஆம் வெரி நாட்டி அப்படின்னு சொல்லி திருமணம் ஆகாத போது
சென்னை அந்த மெரினா பீச்சில் நண்பர்களால் நாங்கள் போகும்போது ஒரு முறை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என் நண்பன் மணிகண்ணன் ஒருத்தர் இருந்தான். அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஜோசியம் போன்றவங்க உட்காந்துருந்தாங்க. போயிட்டு எவ்வளோன்னு கேட்டால் 10 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 20 ரூபா கொடுக்குறோம். இவனுடைய மனைவி இவனை விட்டு போய்விட்டாள், எப்போ திரும்பி வருவாங்க சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அப்படி இப்படி பார்த்தாங்க. அந்த பகடைக்காயெல்லாம் இருந்து அதெல்லாம் போட்டுட்டு இன்னும் 3 மாதத்தில் திரும்பி வருவாங்க, போ சந்தோஷமாக போ அப்படின்னாங்க. நேராக 20 ரூபா கையில் கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கும் சந்தோஷம். நாங்கள் கேட்டுட்டு திரும்ப போகும்போது ஒரே ஒரு விஷயம் சிஸ்டர் அப்படின்னா, சிஸ்டர் நாங்கள் சொல்லலை, ஒரே ஒரு விஷயமா என்ன அப்படின்னா, இவன் பேச்சுலர்மா, இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு போனோம் பாருங்கள். அந்த அம்மாவோட முகத்தில் அப்படியே அசடு அப்படியே வடியுது. கல்யாணமே ஆகலை, நாங்கள் சொன்னது போய் இவன் பொண்டாட்டி எப்போ திரும்பி வருவாள் அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா நல்லா பிரம்மாண்டமாக இருப்பான், நம்ம மாதிரி குள்ளமாக இருக்க மாட்டான், நல்லா பார்க்குறதுக்கு கல்யாண பையன் மாதிரி தான் இருப்பான், நல்ல திருமணமான மாதிரி. அப்படி சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு 20 ரூபா மறுபடியும் திரும்பி கேட்கல. நாங்கள் விசாரிச்சுக்கிட்ட கூடவா நம்ம ஃப்ராட் பண்ண மாட்டோம். அந்த அம்மா கொடுத்துட்டு போனோம். இது மாதிரி சில ஃபன்னி விஷயங்கள் பண்ணுவோம். என்ன விஷயம்னு சொன்னால், கர்த்தருக்கு ஏன் எரிச்சலாக இருக்கிறார் அவர் அப்படின்னு சொன்னால், நான் துரத்திய அவன் எனக்கு எதிரியாக இருக்கிறான், அவனை நீ சேவிக்கிற நீ சொல்கிறாரு. நான் எரிச்சுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து. அப்போது நம்ம ஏதாவது ஒரு விக்கிர சம்மந்தப்பட்டதை நம்ம யாருக்கு பகையாக இருக்கிறோம்? தேவனுக்கு பகையாக இருக்கிறான். அவர் பகை பற்றி சொல்கிறாருங்க. அப்படி உருவாக்கி நீங்கள் அதை நமஸ்கரித்தால் நீங்கள் எனக்கு எதிரியான்றாரு. ஸோ நீங்கள் யெகோவா தேவனுக்கு எதிரி ஆகணுமா? அப்போது விக்கிரங்கள் சம்மந்தப்பட்டவைகள், மற்ற ஃபால்ஸ் ரிலீஜியன் சம்மந்தப்பட்டவைகள், பில்லி சூன்யங்கள் எல்லாமே வந்து சில பேர் தாயத்தை கட்டிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலலாம் தாயத்தை கட்டும். அதில் வந்து சில வசனங்கள் எழுதி, குரான் வசனங்கள் எழுதி தாயத்தெல்லாம் போடுவாங்க. கிறிஸ்தவர்கள் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா சாமியார்கிட்ட போகாதீங்க, மசூதிக்கு போய் ஊதிக்காதீங்க, உங்களுக்கு கொரோனா வந்துடும். அவங்க ஏற்கனவே வந்து மசூதிக்கு வரவங்களாம் யார் தெரியுமா? 60, 70, 80 வயசில் அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கும், என்னென்ன வியாதிகளும் இருக்கும். அவங்ககிட்ட போய் அந்த சின்ன குழந்தைய பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு 3 முறை ஊதுனாங்கன்னா முதல்ல மலேரியா வந்துடும், அப்புறம் டெங்கு வந்துடும், அப்புறம் வந்து கொரோனா வந்துடும். சுத்தமான ஆட்கிட்ட போய் ஊதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஊதுதுங்க. கர்த்தர் ஒரு இடத்துல வருகிறது வேத வசனத்தில். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ணி கை பண்ணி அவங்க மேலே ஊதினார்னா அதிகாரம் கொடுத்தாருன்னு அர்த்தம். ஊதினார் இருக்குது, அதுக்காக எல்லாருக்கிட்ட ஊதி கொள்ளாதீங்க. கிறிஸ்தவர்கள்கிட்ட கூட ஊதி கொள்ளாதீங்க. ஐயோ அவர் 40 வயசு மூத்த ஊழியர், அவருக்கு 20 வயசாக சுகம் இருக்கும், அது பிபி இருக்கும், எல்லாரும் ஊத வேண்டாம், கை வச்சு ஜபித்தா போதும். அவர்களுடைய ஜபத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். சரியா? ஸோ கர்த்தர் சொல்ல பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர் என்ன பண்ணுவாராம்? பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, 3வது 4வது ஜென்ரேஷன் வரைக்கும் நான் விசாரிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த படத்தை பார்த்தா தெரியும். இங்கே நீங்க இருந்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அம்மா அப்பா, அப்பாவுடைய அம்மா அப்பா, அம்மாவுடைய அம்மா அப்பா, தாத்தாவுடைய அம்மா அப்பா, இவங்களுக்கு அம்மா அப்பா. எத்தனை ஜென்ரேஷன்? 1, ஜென்ரேஷன் 2, ஜென்ரேஷன் 3, ஜென்ரேஷன் 4. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்கள் அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அம்மா, எத்தனை பேர் வராங்க பார்த்தீங்களா? அந்த டாப்பில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தாங்கன்னா, கர்த்தர் மற்றவங்க யாராவது ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க நோ ப்ராப்ளம். அது அப்படியே தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 5வது ஜென்ரேஷன் 4வது ஜென்ரேஷன் கூட வரைக்கும் கர்த்தர் வந்து கணக்கு கேட்பாராம். என்ன பாவத்திற்கு? விபச்சாரம் கிடையாது, திருட்டும் கிடையாது, கொலையும் கிடையாது. ஃபால்ஸ் ரிலீஜியனை நம்ம ஃபாலோ பண்ணால், ஜோசியம் பார்த்தால், வாஸ்து பார்த்தால், நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள், உங்கள் வீடுகளிலே, பரிசுத்தமான வீடுகளிலே சாத்தான் புகுவதற்கு கதவை நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அவன் எனி டைம் ஹி வில் கம் டு. இஃப் யூ ஹாவ் அ டவுட் ஆஸ்க் மீ, நம்ம பேசுவோம். ஸோ ஆகையினால முதலாவது எப்படி சாத்தான் உள்ளே வரான் நமக்கு? இல்லை பிரதர், வாஸ்தெல்லாம் உண்மை தானே, அந்த சைடு உண்மை, அது இந்த சைடு உண்மை கிடையாது. பில்லுசினியம் பார்க்கறதும், இந்த ராவுகாலம் பார்க்கறதும், யமகண்டம் பார்க்கறதும் இதெல்லாம் வந்து போய் உங்களுக்கு தெரியுமா? லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட், துபாய் ஏர்போர்ட், உலகத்திலேயே எவ்ரி மினிட் ஒரு ஃப்ளைட் போகுமா? எவ்ரி மினிட்டு, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஃப்ளைட்டு ஏறுமா, ஒரு ஃப்ளைட்டு இறங்குமா? எல்லா ராவு காலத்துலேயும் ஃப்ளைட்டு போய் கொண்டு அவங்களுக்கு மாத்திரம் ஏன்டா ஆக்சிடென்ட் ஆக மாட்டேங்குது? நாம் தான் பார்க்கிறோம். ஏன்றால் ஈவில் ஸ்பிரிட்டோடு சரண்டர்டாக இருக்குது. நாம் தான் அதை என்ன பண்ணணும்? துரத்த வேண்டும். ஸோ ஆகையினால ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட், ஃபால்ஸ் ரிலீஜியன்ஸ் நமக்கு என்ன பண்ணுது?
சாத்தானை உள்ள வரத்துக்கு கதவை திறந்து வைக்கிறது. ரெண்டாவது என்ன? டிப்ரெஷன். லாங் ரன்ல வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 3:14 உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து இறங்கிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் கடைசியாக பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாக இருக்கிறது. ஸோ வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. தேவஜனமே, உங்கள் வீடுகளிலே எப்படி இந்த டிப்ரெஷன் வருது? எப்படி வருதுன்னா, பிள்ளைகள் முன்பு பெற்றோர்கள் சண்டை போட்டால் பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன் வருது. அவங்க அப்யூஸ் ஆனால் வாழ்க்கை முழுவதும் அதை மனதில் வைத்துக் கொள்வார்கள். தொடர்ச்சியான கோபம், வெறுப்பு, பயம், தனிமை இதெல்லாம் என்ன பண்ணும்? சாத்தானுக்கு கதவை திறந்து விடும். பசங்க முன்னால் சண்டை போடாதீங்க. பசங்க முன்னால் டார்லிங் என்னம்மா நல்லா இருக்குமே அப்படியே பேசுங்க. பசங்க போன உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இல்லை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அப்போ கதவை மூடி தபார்னு காலில் விழுந்துருங்க. உங்கள் தப்போ, கணவன் தப்போ, மனைவி தப்போ நம்ம தெரியாது. ஆனால் பிள்ளைகள் முன்பு சண்டை போடாதீங்க. அவங்க அந்த பிஞ்சு மனசில், ஓ குடும்பம்னா இப்படியா, சண்டை போடணுமோ, அடி கொடுமோ, இல்லை அடி வாங்கணுமோ. எந்தெந்த குடும்பத்திலே கணவன் மனைவி அடிப்பதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள், அந்த பிள்ளைகள் வாலிபர்களாகும் போது அவங்க வல்கராக போகிறாங்க. அவங்க வயலன்ஸில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் ட்ரக்ஸுக்கும் அவர்கள் அடிமையாகிறார்கள், பாவத்துக்கு அடிமையாகிறார்கள். அவர்கள் இருதயத்தில் சாத்தான் ஈஸியாக உள்ளே போயிடுவான். ஸோ டிப்ரெஷன். ஸோ ப்ரொலாங்டு டிப்ரெஷன் ஓப்பன்ஸ் டோர் டு டீமன்ஸ். தொடர்ச்சியாக ஒரு நாள் கோவம் வருது. அதான் வேதம் அழகாக ஒன்று சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் ஒன்றா சேர்ந்துருக்குப்பா. ஏன்? தொடர்ச்சியாக ஒரு மனுஷன் டிப்ரெஷனில் இருக்கக்கூடாது. இருந்தான்னு சொன்னால் அவன் மனசில் சொன்னோம், என்ன தோணும் தெரியுமா? நீ சூசைட் பண்ணிக்க. அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறவன் இந்த இது. பிசாசு ஒன்றும் பொசஸ் ஆகலை, பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். நம்ம இருதயத்தில் அவன் என்ன பண்ணுறான்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆவது, டெஸ்டிங், டெம்ப்ட் ஆவது பாவம் இல்லை. அதில் விழுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். வேதவசனமே இந்த ப்ரொலாங்டு டிப்ரெஷன் குறித்து நான் பார்க்கும்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா, பெர்சிஸ்டன்ட் டிப்ரெஷன் டிசார்டர்னு சொல்லுவாங்க, PDDன்னு சொல்லுவாங்க. இதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா ஆக்டிவிட்டியும் சாத்தானுடைய ஆக்டிவிட்டி. ஸோ என்ன நடக்குமா? இம்பேக்ட் என்ன? PDD இது ஒரு சயின்டிஃபிக் வெப்சைட்லேருந்து எடுத்தது. PDD அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் டிப்ரெசிவ் டிசார்டர் கேன் சிக்னிஃபிகன்ட்லி இம்பேக்ட் டெய்லி லைஃப், அஃபெக்டிங் ஒர்க், ரிலேஷன்ஷிப், ஸ்கூல், சோஷியல் ஆக்டிவிட்டி. யூ ஆர் ஃபுல்லி கான். எப்போ? உங்கள் குடும்பத்தில் யாராவது டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா, துக்கத்தில் இருந்தாங்கன்னா, நீங்கள் போய் பேசுங்க. பேசி உனக்கு ஏன் இந்த டிப்ரெஷன் வருது, உதவி செய்யுங்க. உதவிக்கரம் நீட்டி அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வாங்க. ஸோ சீக்கிரமாக கதவை மூடுங்க. டிப்ரெஷன், மன உளைச்சல். தமிழில் மன உளைச்சல், மன வேதனை. நிறைய பேர் டாக்டர் படி காட்டுவாங்க, என் மனைவி சாப்பிட மாட்டேன்றார், என்னுடைய கணவர் சாப்பிட மாட்டேன்றாரு, எப்போவுமே டல்லாக இருக்கார். அவர் ஸ்கேன் A, ஸ்கேன் B, ஸ்கேன் C எல்லா ஸ்கேனும் எடுப்பார். எடுத்து சொல்லார் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. நீ மனசுக்கு ஸ்கேன் எடுத்தியா? டாக்டர்கள் மனசுக்கு ஸ்கேன் எடுக்க முடியாது, அது கர்த்தர் தான் எடுப்பார். ஸோ ஆகையினாலே அருமையாக தேவஜனமே, நீங்கள் உங்கள் மனைவியுடைய மனசு ஸ்கேன் எடுங்க. ஏன் வேதனையாக இருக்கிறாங்க? கணவர் ஏன் வேதனையாக இருக்கிறார்? என்ன பிரச்சனை? அதை சால்வ் பண்ணுங்கள். சாத்தான் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவான். ஸோ முதல்ல அவன் டெம்ப்ட் பண்ணுவான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். உங்கள் குடும்பத்தினுடைய நபர்கள் டிப்ரெஷனில் இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை, உங்களுடைய வேலை. இதுக்கெல்லாம் தேவதூதர்கள் உதவி செய்வாங்க, தேவன் உதவி செய்வார். நீங்கள் அனுமதிக்க வேண்டுமே, நீங்கள் அனுமதிக்கணும். தேவஜனமே, எப்படி வருகிறதுன்னா, உண்மையை மறைத்து நீண்ட நாட்கள் பயந்து வாழ்வதனால் வரும். டிப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன தெரியுமா? எப்போவுமே உண்மையை பேசுங்க, டிப்ரெஷன் வராது. பொய்யை நீங்கள் மறைச்சிங்கன்னா டிப்ரெஷன் வரும். ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னுடைய மகளுக்கு ஒரு ஆப்ரேஷன், சின்ன வயசு 5 வயசு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அடுத்த மாதம் டாக்டர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவிலேருந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன்னாரு. ஸோ அதற்கு 5 lakhsன்னு சொன்னாங்க. நகையை வச்சு ஊரில் இருக்கிற, என்னுடைய சாட்சியை சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன், எப்படி டிப்ரெஷன் வருது பாருங்கள். நகையை வச்சு ஊரில் இருக்கிற நிலத்தை விற்று 5 லட்ச ரூபாய் கணவர்கிட்ட கொடுத்து அடுத்த மாதம் டாக்டர் வராரு, நம்முடைய மகளை வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணால் சுகமாயிடுன்னு சொன்னாங்க அப்படின்னு இவங்க பணத்தை வச்சு ரெடியாக இருக்காங்க. திடீரென்று அந்த எனக்கு என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருக்காங்க, நிறைய ரெடியாக இருக்கிறேன். திடீர்னு என்னாச்சுன்னா, என்னுடைய நண்பருக்கு ஒரு பிரச்சனை வருது. அவர் ஏதோ ஒரு வீடு வாங்கணுமோ, இல்லை அவருக்கு வேறு ஒரு இதுவோ, கொடுத்துட்றா
நான் உனக்கு வந்து அந்த 5 லட்சம் கொடு, நான் உனக்கு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன், அடுத்த வாரம் இன்னொரு நண்பர் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மனைவிக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் அந்த 5 லட்சம் எடுத்து என்னுடைய நண்பனுக்கு கொடுத்துட்டு ஒரு வாரம் ஆச்சு. 2வது வாரம் அந்த நண்பன் வந்து சொல்கிறான், எனக்கு அந்த பணமே வரவே இல்லை, என்னால் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். என்ன ஆகும்? யாருக்கு டிப்ரெஷன் வரும்? எனக்கு டிப்ரெஷன் வரும். வீட்டுக்கு வரும்போது நல்லா சாப்பிட முடியாது, என்னால் தூங்க முடியாது, இன்னொரு 5 லட்சம் தயார் பண்ணுற அளவுக்கு சக்தி எனக்கு இல்லை. இந்த 5 லட்சத்தை என்ன பண்ணணும்? நாம் கடன் வாங்கி நிலத்தை விற்று நகை வச்சு பண்ணோம். அடுத்த முறை முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் டிப்ரெஷனில் போய் என்ன ஆகும்? மனைவிக்குன்னு சொல்லலை, நாளைக்கு நீங்கள் ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் சொல்லும்போது என்ன நடக்கும்? மனைவிக்கு சண்டை நடக்கும், நிறைய பிரச்சனையாகும். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது முன்னாலேயே சொல்ல வேண்டியது தானே. ஸோ உண்மையை நம்ம மறைத்து இருக்கும்போது நமக்கு அது டிப்ரெஷன் வந்து கொண்டே இருக்கும். இந்த வீக் பாயிண்ட்டை வந்து சாத்தான் பார்ப்போம். என்றைக்கு நீங்கள் டிப்ரெஷன் இருக்கும், நல்லா ஒன்று மாதம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புருஷனோட மனைவியோட எங்கள் வீட்டில் கூட பிரச்சனை ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால், என்னை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஹோல் டே நான் தேவ தூதனை போல இருப்பேன். ஏன் அப்படின்னா, எதனா தப்பு பண்ணால் திட்டினா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். பிள்ளைகள் எது பண்ணாலும் நான் திட்டினா நீ ஏமா சர்ச்சுக்கு வாங்க மாட்டேன்? அது என்னவோ, நமக்கும் சர்ச்சுக்கும் என்ன லிங்க்கு? ஆகையினால சனிக்கிழமை மனைவியை துக்கப்படுத்துவதில்லை, சனிக்கிழமை பிள்ளைகளை துக்கப்படுத்துவதில்லை. அவங்க எது 100 ரூபா 1000 ரூபா பொருள் உடைச்சாலும் மண்டே வராமல் போகும் எனக்கு. ஏன்னா சாட்டர்டே சண்டே நானும் அழைத்துக்கிட்டு வரணும், சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது. மண்டே ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஒரிஜினல் முகத்தை, நீ ஏன் அந்த பொருளை ஒடிச்ச, நீ ஏன் அதை சாட்டர்டே திட்டுறது? சாட்டர்டே நான் திட்ட மாட்டேன், சண்டே சர்ச்சுக்கு போய் வர வரைக்கும் தேவ தூதனை போல இருப்பேன். மண்டே வந்துச்சுன்னா சாட்டை எடுத்து திருப்பி அடிப்பேன் பாருங்க, அதை எடுத்து அவங்களும் என்னை திருப்பி அடிப்பாங்கன்னு வச்சுங்க. வாக்கு மாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே மறுபடியும் சாந்தமாகிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன். ஸோ ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்னா, என்றைக்கு நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கிறீங்களோ அன்றைக்கு சபைக்கு கட் பண்ணுறீங்க. That is the very bad habit of Christians. என்றைக்கு கணவன் மனைவி சண்டை இருக்கோ அந்த வாரம் கம்பல்சரியாக நீங்கள், அவர் வேறு சர்ச்சுக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்காவது போங்க. உங்களுக்காக ஆவியானவர் சபையில் காத்து கொண்டிருக்கிறார். என் மகளுக்கும் அவளுக்கும் சண்டை நடந்தது, தேவ சமூகத்தில் வந்து உட்காருவாள், அவளை நான் ஆறுதல் படுத்துவேன், அந்த பிரதரை நான் ஆறுதல் படுத்துவேன்னு சொல்லி தேவன் உட்கார்ந்து இருப்பார். நீங்கள் சபைக்கு வருவதில்லை. ஏன்? டிப்ரெஷனில் வீட்டில் இருக்கிறீங்க. டிப்ரெஷன் இருக்கும்போது சபைக்கு வாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது வராமல், அந்த ஒரு வேர்டு சொன்னோம், வராமல் தொலைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும்போது ப்ளீஸ் கம் டு சர்ச் அண்ட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், பிகாஸ் காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஏன்? அவருக்கு தெரியும். ஏன்னா டிப்ரெஷன் இஸ் த மூமெண்ட் வேர் த சேட்டன் ஃபைண்ட் அவுட் த வே. நம்முடைய இருதயத்தில் உள்ள வரத்துக்கு அவனுக்கு யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நம்ம கொலை பண்ணிக்கலாமா, நம்ம வந்து தற்கொலை செய்து கொள்ளுக்கலாமா? ஏன் காரணம்? சபைக்கு வரலை. ஸோ ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்கள், சத்தியத்தை உண்மையை போட்டு உடச்சிடுங்க. சரி, அந்த பணத்தை கொடுத்துட்டேன், நண்பர்கிட்ட கொடுத்துட்டேன், 1 மாதம் முன்னே டைம் இருக்குது, அவன் திருப்பி கொடுக்கல, இல்லைன்னு சொல்லிட்டான், அதுவும் உண்மையான காரியம்தான், அவனுக்கும் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணோம்? மனைவி கிட்ட சொல்லி தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னான். 2 பேரும் மறுபடியும் உக்காந்து யார் கையிலையாவது யார் காலையாவது விழுந்து மறுபடியும் அந்த 5 லட்சம் ஒரு வாரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னா டிப்ரெஷன் போகுமா இல்லையா? டிப்ரெஷன் போகும், ஆனால் வேதனை இருக்கும். தட் இஸ் ஓகே. டிப்ரெஷன் என்ன தெரியுமா? வழி இல்லை என்றால் தான் டிப்ரெஷன் வரும். வழி கிடைச்சாச்சு, நம்ம மகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம், ஆனால் அதன் பிறகு வந்து எப்படியாவது சமாளிச்சிடலாம் சொல்லுவோம் இல்லையா, என் கழுத்தை வச்சாவது நான் வந்து இந்த கடனை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் சத்தியத்தை மறைத்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றுமே முடியாது. அப்புறம் இந்த யூத் இஷ்யூன்னு சொல்லுகிறேன், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகிறேன். யூத் இஷ்யூ, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 50,000 செயின் வாங்கி ஒரு டைமண்ட் டாலர் வாங்கி கொடுத்துட்டோம், எங்கேயோ போய் தொலைச்சிட்டான் மகளோ மகனோ. இல்லை ஒரு பையன் என்ன பண்ணான், காலேஜில் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டான். யூத் ப்ளீஸ் லிசன் திஸ். நீங்கள் டிப்ரெஷனில் போகக்கூடாது என்பதுக்காக சொல்லுகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டான், அது லவ் விஷயமோ இல்லை காலேஜில் வேலை செய்யறதுல சண்டை போடும்போது தெரியாமல் அடிச்சிட்டான், அவன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டான். இன்னொருத்தன் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். அது 1 லட்ச ரூபாய் செயினாக இருந்தாலும், ஐயோ சொன்னால் அப்பா திட்டுவார். ஒரு நாள் திட்டு வாங்கு, மீதி நாளெல்லாம் சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா.
ஒரு நாள் வேதனைப்படு. ஆனால் டிப்ரெஷனை மனசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லாமல் இருந்தால் அந்த தம்பினால் தூங்க முடியுமா? என்றைக்காவது ஒரு நாள் போலீஸ்காரன் எங்கள் வீட்டுக்கு தேடி வருவான், நான் அந்த நபரை அடிச்சிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய செயின், அந்த 1 லட்ச ரூபா செயின் தாராந்தது எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அன்றைக்கி திட்டுவார். இந்த எண்ணத்திலேயே மனசில் வைத்து கொண்டு அழுது கொண்டு சரியாக சாப்பிடாம தூங்காமல் இந்த வீக்னஸை பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி எவன் வருவான்? சாத்தான் உள்ளே வந்துடுவான். ப்ளீஸ், ஐயோ அம்மா அப்பா சொன்னால் திட்டுவாங்க, திட்டு வாங்கு, அடி வாங்கு. ஒரு நாள் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு தப்பு அவங்கள்தாவே இருக்கட்டும், கொஞ்சம் மன்னிங்க, கொஞ்சம் மன்னித்து அவங்கள பிள்ளைகள் சேர்த்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் என்ன ஆகும்? டிப்ரெஷனுக்கு போடுவாங்க. சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் குயிக். இது நம்ம கம்ப்யூட்டர்ஸில் சொல்லுவோம். ஃபெயில் ஃபாஸ்ட்டு, ஃபெயில் குயிக்குன்னா உடனுக்கு உடனே ஒரு தப்பு நடந்தால் உடனே வந்து இது மாதிரி தப்பு நடந்தது சொல்லிவிடு. அதை நம்ம மறைத்தோம் அப்படின்னு சொன்னால் டிப்ரெஷன் நமக்கு வரும். ஸோ ரிவீல் த ட்ரூத் இம்மீடியட்லி, சீக்கிரம். இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நாத்தான் என்ற தீர்க்கதரிசி உன் வீட்டுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு நீ சும்மா இருந்த. யார் இதை பற்றி நான் பேசுகிறேன் சொல்லுங்கள். எத்தனை மாதம் அவர் சும்மா இருந்தார் பாவம் செய்து விட்டு? குறைந்தபட்சம் 9 மாதம். குழந்தை பிறந்துச்சுல்ல. செய்த பாவத்தை உடனே சொல்லாமல் மறைத்ததுனால அந்த 9 மாதம் நீ நிம்மதியாக இருந்திருப்பியா? தாவீதே முடியாது, அவர் இருந்திருக்க மாட்டார். நான் நினைக்கிறேன் அந்த 9 மாதத்தில் அவர் ஒரு சங்கீதம் எழுதியிருக்க முடியாது. நாத்தான் வருகிறார், இவருக்கு வந்து கண்டிக்கிறார், அந்த உதாரணத்தை சொல்லுகிறார், அப்போ ஒரு மன்னிப்பு கேட்குறாரு, அப்போ ஒரு சங்கீதம் எழுதுறாரு. ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டதல்ல, கர்த்தர் என்னுடைய ஆவியானவர் எடுத்துக்கொள்ளாதீங்க, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளாதீங்க. அது எப்போ எழுதியிருக்கணும்? நாத்தான் வந்து சொல்லி அவரை திரித்து விட்ட பிறகு எழுதியிருக்கணும். அப்புறம் வந்தது அந்த 9 மாதம் நீ மன உளைச்சலை இருந்தாயே தாவீதே. இன்றைக்கி தாவீது போல பரிசுத்தவான்கள் நாம் இருக்கிறோம், தாவீது போல நல்ல கர்த்தருக்காக செய்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு தப்பு நடந்தால் உடனே அப்பா கிட்ட சொல்கிறதில்ல, உடனே அம்மா கிட்ட சொல்கிறதில்ல, தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கறதில்லை. அதனால் வந்த விளைவுகள் கூட நம்ம வந்து அதிகமாக இருக்குது. சீக்கிரமாக ஒத்துக்கோங்க. 2வது, ஹானஸ்ட்டாக வாழுங்க. சட்டத்தை எப்போ கீழ்ப்படிங்க, உங்களுக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். புரியுதா? ஹானஸ்ட்டாக இருந்தால் ஏன் டிப்ரெஷன் வருது? ஏன் மன உளைச்சல் வருது? நேர்மையோடு வாழும்போது சொல்லுவாங்க, பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்களாம்? காண்டா மிருகத்தை போல பலனத்தை வரும். அந்த பலன் எப்போ வரும்? நம்ம நேர்மையாக வாழும்போது. எங்கேயும் சட்டத்துக்கு கீழ்பட்டு வாழ. கிறிஸ்தவர்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். தேவஜனமே, நான் முடிக்கிறேன். 2 ஃபஸ்ட்டு என்ன? ஃபால்ஸ் ரிலீஜியன்ஸ், ஃபால்ஸ் ப்ராக்டிசஸ். 2வது என்ன? டிப்ரெஷன். 3வது பாவம் மற்றும் தீய செயல்கள். நம்ம செய்து கொண்டே இருந்தால், ஒரு நாள் செய்தால் இல்லை, ஒரு நாள் செய்தால் கிடையாது. ஒரு நாள் செய்தால் ஆவியானவர் சொல்லுவார், இந்த பாவத்தை விடு, இந்த பாவத்தை விடு. நீங்கள் அதை திருந்திட்டீங்கன்னா மறுபடியும் கர்த்தர் உங்களை எழுத்து நிறுத்துவார். உங்கள் பாவத்தை அவர் திரும்பி பார்க்க மாட்டார். நம்முடைய பாவத்தை அவர் எங்கே போட்டிருக்காராம்? கடலின் ஆழத்தில் போட்டிருக்கார். ரொம்ப ஆழத்தில், அது யாருமே பார்க்க முடியாது. ஆனால் தொடர்ந்து பாவம் செய்யும்போது ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாக யூதாஸ் காரியத்தை மறுபேற்கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் எப்போ திங்க் பண்ணான்? இயேசுவை நான் காட்டி கொடுப்பேன் என்று யோசிக்கும் போது, காட்டி கொடுப்பேன் என்றது உன் சித்தம். ஆனால் அந்த சாத்தான் அந்த நேரத்தை பார்த்து உள்ளே வந்துடுவான். ஸோ ஆகினால் தேவஜனமே, ஞாபகத்தில் வைத்திருக்கவங்க, எச்சரிக்கை. ஒரு பாஸ்டர் ஒரு பெண்ணின் மீது கை வைத்து ஜெபிக்கும் போது அசுத்தாவி பேசியதான். என்ன திட்டுற நீ? அந்த அசுத்தாவி பேசிச்சான். என்ன திட்டுற நீ? அவன் தானே அழைச்சா. எவ அழைச்சா? ஒரு பெண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பாஸ்டரை திட்டு தான். என்ன திட்ட நீ? அந்த அம்மா அழைச்சது நான் வந்தேன். எப்போ அழைச்சது? எப்போ வந்துச்சுன்னா, அந்த அம்மா வந்து பல ஆபாச தீய போர்னோகிராஃபி படங்களை பார்த்து ஃபோட்டோக்களை பார்க்கும்போது நான் உள்ளே வந்துட்டேன். யூத்துக்குன்னு சொல்லுகிறேன். இப்போ மொபைல்லாம் நிறையா இருக்கிறதுனால என்றைக்கு உங்களுக்கு சோதனை வரும் என்று தெரியாது. நீங்கள் தொடர்ந்து ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே டெலீட் பண்ணி விட்டுடுங்க. உடனே அந்த பக்கமே போகாதீங்க. சில நேரத்தில் ரோட்டில் போகும்போது நிற்கும்போது போர்டை பார்க்க முடியவில்லை, அவ்வளவு ஆபாசமாக. முக்கியமாக இந்த நகை விற்கிற இடத்துல அந்த பெண்களுடைய ஆபாச படங்கள் ஒன்றுமே இல்லைங்க. தலை குனிங்க முடியல, அந்த ரோடுக்கே போக முடியல. நம்ம வேறு ரோடு பார்த்து போக வேண்டியதாக. ஏன்னா என்றைக்கு அந்த ஆபாசம் உள்ளே வருமோ, அது இருந்து விடுமோ என்று பயப்படுகிறோம். பெண்கள் நீங்கள் தான் சண்டை போடணும். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதிகமாக விளம்பரம் போடுவேன்னு அதை பார்த்துல, ஓ நான் அந்த கடையில் அந்த நகை வாங்கினா இவ்வளோ அழகாக இருப்பேன், அது நயன்தாரா அழகாக தான் இருப்பா, நமக்கு தெரியாதா நாம் எப்படி இருப்போம்? நம்ம கண்ணாடியில் நம்ம பார்க்கலையா? சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு.
உண்மையை சொல்லுகிறேன், ரொம்ப கேவலமாக இந்த என்னென்ன ஜாய்ஸ் ஆலுகாஸ் நீங்கள் போய் பாருங்களேன், பரிசுத்தமாக அந்த கடைகள்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லோரும் ஹூஸில் நிற்கிறாங்க, எல்லா கண்களும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். தலை குனிய வேண்டி இருக்கிறது, அப்படி தான் நடந்து கொள்ளும். ஆனால் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு எப்படியோ தெரியாது. இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் சைலண்ட்டாக தலை குனிஞ்சு போயிடுவார். அவன் தலை நிமிர்ந்து போவான் உள்ள. எங்கே? நம்ம இதயத்துக்குள்ள. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த தீய ஆவி உள்ளே வரும். ஸோ நல்லா, இது என்ன, இது நம்முடைய பேசிக் தான். என்றைக்கு இதெல்லாம் இதை பார்த்தல்லவா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். மறுபடியும் இந்த படத்துக்காக த ஹார்ட் ஆஃப் ராஜுன்னு நேற்று உட்காந்து சர்ச் பண்ணால், theheartofraju.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்களும் நம்ம சைட்டில் போட்டிருக்கேன். இந்த 2 படத்தை காப்பி பண்ணி அவங்க போட்டிருக்காங்க, அந்த 2 படத்தை. ஸோ இப்படியாக எல்லாமே உள்ளே இருந்துச்சுன்னா ஆவியானவர் உள்ளே வரும்போது வெளியே போகும். ஆனால் இதற்கு ரிவர்ஸ் ஆயில் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக மயில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓ, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு மெரூன் ட்ரெஸ்ஸு, எனக்கு ஷர்ட்டு எங்கள் வீட்டில் ஐரன் பண்ணாங்க. மெரூன் ட்ரெஸ்ஸு ஷைனிங்காக இருக்கும். நீ பண்ணாதே அப்படின்னு சொன்னேன். இல்லை, அந்த ஃபேண்ட்டுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். எம்மா, எனக்கு அது வேண்டவே வேண்டாம். அடுத்த வாரம் ஒன்று நான் போட்டு நாங்கள் உட்கார் இங்கே செய்தி சொல்லும்போது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடு. எப்போவுமே ஒரே ட்ரெஸ் போடுவீங்களா? நான் மயில் கிடையாது, தோகை விரித்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு. இங்கே வந்தால் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்கட்டும், அடுத்த வாரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். தேவஜனமே, இதையெல்லாம் என்ன நம்ம பார்க்குறோன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது அவன் வெளியே போவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி வெளியே அனுப்பும்போது அவன் உள்ளே வந்துடும். நான் முடிக்கிறேன். கடைசியாக முதலாவது என்ன? ஃபால்ஸ் ரிலீஜியன். 2வது என்ன பார்த்தோம் நம்ம, எப்படி அவன் உள்ளே வருகிறான்? டிப்ரெஷன். 3வது என்ன? கண்டினியூவஸ் சின். இந்த தம்பி கூட மாட்டிக்கிறது என்ன? ஒரு பாவம் செய்து விட்டுட்டு இருந்தால் நோ ப்ராப்ளம். தொடர்ந்து பாவம் செய்யும்போது மாட்டிக்கிறோம் நம்ம. 3வது லைவ் கேர்லெஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் வீணான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அருமையாக தேவஜனமே, நம்முடைய கதவு மூடி இருக்குது. ஆனால் வீட்டிலேருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? கடைசி ஸ்லைடு இதுதான். என்ன சத்தம் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை திட்டும் பெற்றோர்கள். சனியனே, இவ்வளோ கதவு அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன். நான் என்று சொன்னால் அசுத்தாவி சாத்தன் வச்சுங்க. சனியனே அங்கே சத்தம் வந்தால் வந்துடுது. அடுத்து பிசாசே, நான் வரேன், உங்கள் வீட்டுக்கு வரேன், கதவு மூடி இருக்கு. அப்புறம் குட்டி சாத்தானே. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்ல பெற்றோர்கள் அவன் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கிறான். அடுத்து நீ உருப்பட மாட்ட. சூப்பர். அப்புறம் போய் தொலை. அந்த தொலை என்ற வார்த்தை கூட, தொலை என்ன? தொலைஞ்சு போ. வேண்டாம். கிறிஸ்துவுடைய வாயில் அப்படிப்பட்ட வார்த்தைகள், தொலைஞ்சு போ என்ற வார்த்தைகள் வேண்டாம். நீ நல்லா இருக்க மாட்ட. என் வாழ்க்கை உருப்படையாது, என் வாழ்க்கை உருப்படாது. மிகைப்படுத்தி போய் சொல்லுதல். இந்த மிகைப்படுத்தி போய் சொல்லுதல்னால் வீட்டில் சொல்லுவார். எங்கள் ஊரில் எங்கள் அப்பா எல்லார் வீட்டுக்கு போனாலும் கதவை திறப்பாங்க உடனே. அவ்வளோ பெரிய ஆளா? இது பொய்யாவே தெரியாது, பெரிய ஸ்டைலாக சொல்கிறது. ஊரில் சொல்லுங்க பார்க்கலாம், எங்கள் அப்பா எந்த வீட்டுக்கு போனாலும் சரி உடனே கதவை திறப்பாங்க அப்படின்னு பெருமையாக எங்கள் தம்பி பேசிப்பான். அது ஒரு சின்ன பொய்யாக இருக்கும். அது பெருசாக அந்த பொய் பெருசாக ஆக என்ன ஆகும்? கடைசியில் சாத்தானுக்கு இடம் கொடுக்கும். ஒன்றுமே இல்லை, அவங்க அப்பா போஸ்ட்மேனாக இருப்பார். இப்போ போஸ்ட்மேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு கிளீன் போஸ்ட் அப்படின்னு சொன்னால் திறக்காதா? அதை அவன் மாற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவ்வளோ சில பேருக்கு பெருமையாக சொல்லிக்கிறது. இங்கே நீங்கள் போய் பார்ப்பீங்களா? நகரில் எங்களுக்கு 5 வீடு தெரியுமா? எங்களுக்கு 5 வீடு, 5 தனித்தனியாக வீடு இருக்குது. அப்படி நான் போய் சொன்னால் நீங்கள் போய் பார்ப்பீங்களோ? நகரில் இப்படி இருக்காங்க. அங்கே ஒன்றுமே கிடையாது. அது பூத் பங்களா மாதிரி இருக்குது. விற்கிறதுக்காக 3 வருஷமாக பார்த்துருக்கோம், விற்க மாட்டேங்குது. அதில் விற்றா ஒரு 4 லட்சமாவது வரும், இஎம்ஐ கட்டலான்னு பார்க்குறேன். உண்மையை சொல்லுகிறேன், 30 லட்சத்துக்கு அதை விற்கிறோன்னா லேண்டுக்கு தான் கொடுக்குறேன்றாங்க. 6 பேர் இருக்கிறோம், ஒரு 4-5 லட்சமாவது வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வரவே மாட்டேங்குது. இப்படி மிகைப்படுத்தி போய் சொல்லாதீங்க. இது சின்ன பாவம் தான் தெரியும், அது பாவமே இல்லைன்னு தான் தெரியும். மிகைப்படுத்தி அப்படின்னா இல்லாதவர்கள் இருக்கிற மாதிரி.
நோ, சொல்ல வேண்டாம். அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு ஒரு நாள் நான் செத்து தான் தொலைவேன். அப்போது தெரியும் உங்களுக்கு. வீட்டில் சொல்லுவாங்க, ஒரு நாள் நான் செத்து போகிறேன், ஒரு நாள் நான் வீட்டை விட்டு போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்னு அப்பா குடும்பத்துக்கு சொல்லுவார், மனைவி குடும்பத்தை சொல்லுவாங்க. இப்படி வீணான வார்த்தைகளை நாம் சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் என்ன பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருவான். உள்ளே கதவுக்கு வெளியிலே இயேசுவும் நிற்கிறார், கதவுக்கு வெளியிலே சாத்தானும் நிற்கிறார். இயேசு சொல்கிறாரு, ஏதோ நான் கதவுக்கு வெளியே நிற்கிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் உள்ளே திறந்தால் கதவை நான் உள்ளே வருவேன். ஆனால் அதே தான் சாத்தான் சொல்கிறான், இதோ நான் கதவுக்கு வெளியே நிற்கிறேன், நீங்கள் திறக்க வேண்டாம், நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நானே திறந்து உள்ளே வந்துடுறேன். அப்படி தான் அவன் சொல்லி கொண்டு இருக்கான் தேவஜனமே. ஸோ ஆகையினால 4 காரியங்கள் முடிச்சிருவோம். என்ன? ஃபால்ஸ் ரிலீஜியன், இந்த பின்யூசியம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, சாமியார்கிட்ட போகிறது, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, குடும்பத்தில் நிம்மதி போகும். டிப்ரெஷன், ரொம்ப நீண்ட காலமாக டிப்ரெஷன். பையனை பாருங்கள், மகளை பாருங்கள், ஏன் டிப்ரெஷனாக இருக்கிற, ஏன் துக்கத்தில் இருக்கிற, கேளுங்க. நீங்கள் கேட்டு அதுக்கு சொல்யூஷனை நீங்கள் கொடுங்க. நீங்கள் பெற்றோர்களாக இருக்கிறீங்க. தொடர்ந்து பாவத்தில் நாம் இருக்கும்போது சாத்தான் உள்ளே வருவான். பொய்கள், கேர்லெஸ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் செய்கிறோம். பிரதர், இப்போது என்ன செய்யலாம்? அவன் எப்படிப்பட்ட அவனுடைய ஆக்டிவிட்டி பார்த்தாச்சு, அவன் எப்படி உள்ளே வருகிறான், இந்த 4 வகையாக உள்ளே வருகிறான். அவனை துரத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி அப்படின்னு சொன்னால், சாத்தானை துரத்துவது எப்படி அப்படின்னு சொல்லும்போது மார்க் 16, 17, 18 இயேசு அழகாக சொல்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு. நாமெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமா இல்லையா? விசுவாசிக்கிறோம். உங்களிடத்தில் யாராவது இனிமேல் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்காக அவருடைய அசுத்தாவி நீங்கும்படி நீங்களே ஜெபிக்கலாம். ஜெபிங்க, முதல்ல நீங்கள் ஜெபிங்க, அப்புறம் ஊழியக்கார இடத்துல வாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ராத்திரி 12 மணிக்கு இல்லை, குடும்பத்தில் எல்லா நேரத்திலும் நம்ம ஊழியக்காரர் அழைக்க முடியாது. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசுகளை துரத்துவது வரமில்லை, அது அதிகாரம். விசுவாசுகளை துரத்துகிறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் அது. அவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே விசுவாசுகளை துரத்து. ஃபஸ்ட்டு அதுவே வைக்கிறார் அவர். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிசாசை துரத்துவது ஒரு ஊழியம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கோதான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அருமையாக தேவஜனமே, என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹவு டு யூ கேஸ்ட் அவுட் த டெமன்? பை த அத்தாரிட்டி ஜீசஸ் கேவ். எப்படி? இப்படி சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்துருக்க. எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ரெண்டாவது என்ன? பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நமக்கு என்ன கிடைக்குது? அதிகாரம் கிடைக்குது. மூன்றாவது, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நாலாவது, பிசாசை நீங்கள் இனிமேல் துரத்தும் போது எப்படி துரத்த? சில பேர் பிசாசை குட்டி ப்ளீஸ் கோ அவுட், ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சில பேர் பிசாசை சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. சென்ட் ஆஃப் பண்ணால் எப்படி பண்ணுறது? ஒரு கேக்கை வெட்டி மாலை போட்டு நான் வெளியே போயிடுப்பா, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்க. இந்த சினிமாக்களிலும் சரி, மற்ற மார்க்கங்களிலும் சரி, ஒரு பிசாசை துரத்துறதுக்கு பெரிய ஹாலில் ஒரு மாலை மாதிரி போட்டு அதில் நிறைய பூங்கள்லாம் போட்டு பூஜையெல்லாம் செய்து குட்டி ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு கேட்பாங்க. ஜீசஸ் அப்படி சொல்லலை. ஜீசஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது பரிசுத்தாவின் வல்லமையினால. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ டோன்ட் ஆஸ்க், யூ காஸ்ட் அவுட். வெளியே போ, பயப்படாதீங்க. பிசாசு எப்படி துரத்தணும்? வெளியே போகிறாயா? இந்த சகோதரி ஏன் நீ பிடித்தாய்? அப்படிலாம் கேட்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் பெயரிலே நான் உன்னை வெளியே துரத்துகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி துரத்து. கேட்காதே, கேட்கக்கூடாது. பிசாசு இடத்துல அதிகமாக பேசவும் கூடாது. என்ன பண்ணணும்? துரத்த வேண்டும். இப்படி துரத்தும் போது நம்முடைய வாழ்க்கை, நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இந்த அதிகாரம் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பாஸ்டர்கள், மூப்பர்கள், இல்லை டிவியில் ரேடியோவில் வர பெரிய பெரிய பாஸ்டர் துரத்தினால்தான் பிசாசு போகணும். நோ, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையானால், உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருப்பது உண்மையானால், you ask, you cast out, it will go.
வேதம் சொல்லுவது. நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் ஒரு 10 பிசாசை துரத்திட்டு வாங்க. அடுத்த வாரம் துரத்திட்டு வாங்க. கர்த்தர் நிச்சயமாக இதை இந்த செய்தி இன்னும் ஒரு வாரத்திற்காக இல்லை, லைஃப் லாங் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது. நீங்கள் குடும்பத்தில் ஏதாவது நபர் ரொம்ப ரொம்ப ராங்காக போனாங்கன்னா அந்த நபரோட பேசுங்க. ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவளுக்கு பின்னால், உடைய மகனுக்கு பின்னால், மகளுக்கு பின்னால், கணவனுக்கு பின்னால் அந்த டிப்ரெஷன், அந்த பிரச்சனையை யார் உருவாக்கி கொண்டிருக்கிறார்? பிசாசு. ஜெபத்தில் இதை ஞாபகத்தை வெளிக்கொள்ளுங்க. நமக்கு அதிகாரம் உண்டு. பரிசுத்தாவின் வல்லமையினாலே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கேஸ்ட் அவுட் டெமன் சொல்லுவாங்க. அது கேஸ்ட் அவுட்னா என்ன? துரத்த வேண்டும். தேவஜனமே, இந்த அதிகாரம் இந்த மார்க்கு இந்த 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் உங்களுக்கு வாக்கு தத்தம். ஆகையினால இந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை நம்ம என்ன செய்வோம்? தேவ தூதர்கள் எப்படி நமக்கு உதவி செய்வார்கள், எந்தெந்த காரியத்தில் உதவி செய்வார்கள், எப்படியெல்லாம் உதவி செய்தார்கள் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் பாஸ்டர் வாங்க நம்ம முடிக்கலாம். தியாலஜிக்கல் சர்டிஃபிகேட் மாதிரி இருந்துச்சு. தியாலஜிக்கல் காலத்தில் தான் ஏஞ்சலாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், அதில் தான் டீமாலஜி அப்படின்னு ஒன்று வரும். ஸோ புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ராக்டிக்கல் அங்கே நம்ம தியாலஜிக்கலாக யோசித்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நல்லா ப்ராக்டிக்கலாக அது சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் குறிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. ஒரே ஒரு கையில் மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரன் சொல்கிறேன். பிசாசை துரத்துகிற ஊழியம் அப்படிங்கிறது ஒரு ஊழியம் இல்லை. இதற்கு தெரியுது, பிசாசை துரத்துகிறது ஊழியம் இல்லை. ஆனால் எல்லாராலும் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தனியாக ஸ்பெஷல் வரங்கிறன்னா ஒன்றும் கிடையாது. ஒரே வரம் தான். என்ன சொல்லியிருக்கோம்? விசுவாசிகளா நடக்கும் அடையாளங்களாக விசுவாசித்தால் போகும். அதுக்கு பெருசா கிருபை வரங்கள், 9 ஆவியின் வரங்கள், 9 கனிகள் எதுவுமே தரல. ஒன்லி பை ஃபெய்த் we can cast out the demon. ஆமென். இதெல்லாம் சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தெரியுமா சொல்றீங்க? ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருக்குது. பிசாசினால் வந்த போராட்டங்கள் இருக்கிறத இன்னைக்கு ஆரம்ப ஜெபத்துல நான் உணர்ந்தேன். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற உங்கள் குடும்பத்துல பிள்ளையுடைய வாழ்வில் இருக்கிற காரியத்தை நாம் இப்பொழுது ஜெபித்து விரட்ட போகிறோம். சொல்லுங்க. அதே சட்டங்களின் தேவைகளை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். ஆண்டவருக்கு we have the authority to cast out the demon. Hallelujah. எத்தனை அதிகாரம் இருக்குது? எல்லாருக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்று நமக்கு விசுவாசிக்கிற ஆண்டவரை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். நமக்கு விரோதமா இன்னைக்கு கேட்ட வசனத்துக்கு அடிப்படையில் ஜெபிக்க போங்க. நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. ஆமென். ஒரு ஆமென். கொஞ்ச நேரம் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருகிற சரீர சுகத்துக்கு விரோதமாக எழுப்பி வருகிற பொல்லாத குறிகளை கடித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். இந்த வாய்களில் இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாய், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், எங்கள் சபைக்கு விரோதமாய், சபை விசுவாசிகளுக்கு விரோதமாக, சபையின் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக, இந்த கான்வென்ஷனல் ஊழியர்களுக்கு விரோதமாக, ஆமென், இந்த சபை விசுவாசிகளுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருகிற சத்துருவைக்குரியவர்கள் நாங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே துரத்துகிறோம். இப்பொழுதே துரத்துகிறோம். பொல்லாத சத்துருவே அப்பாலே போ, அப்பாலே போ, சாத்தானே அப்பாலே போ என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே பொல்லாத குறியீடு விலகி
போகட்டும். பொல்லாத கிரியைகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆமை பிள்ளைகளை வஞ்சிக்கிற வல்லமைகள், டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகிற வல்லமைகள், தவறான காரியங்களை நடப்பிக்கிற வல்லமைகள், அசுத்த கிரியைகளை செய்ய தூண்டுகிற வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கட்டிக்கொள்ளப்படுகிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எதுவே ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நாம் ஜெயம் எடுக்கிறவர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் நம்மிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பதாக சொல்லுகிறார். எல்லா கிரியைகள் அழிக்கப்படுகிறது. எல்லா மந்திர கிரியைகள் அழிக்கப்படுகிறது. எல்லா பிணிசுய வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. எல்லா போராடுகிற கிரியைகள் அழிக்கப்படுகிறது. எல்லா வட்டனின் நாவிகள், எல்லா பொறாமையின் நாவிகள், எல்லா இச்சையின் நாவிகள், எல்லா மேட்டிமையின் நாவிகள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுகிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். தாவைகளோடு கூட பேசுவதற்காக நன்றி. ஆமென். நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. நீங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இதனாலே நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். பேசுவனுடைய மகனை கர்த்தர் தாசனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு கதை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய குடும்பத்திலும் ஆமென் தேவனுடைய பாதுகாப்பும் சுகமும் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை பிரயோஜனமான ஊழியர்கள் கடமை மாற்றம் செய்கிறோம். எல்லா துதிகனமை உமக்கே தருகிறோம். இயேசு மூலமாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். யதார்த்தமாகவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. யதார்த்தமாகவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவாதாரமே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் மனிதர்களுக்கு இன்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.